ஐயா வணக்கம். சிவாயனம் ஐயா. அனைத்து திருவிடி வணக்கம். திருவிடி வணக்கம். சிவாய நமங்கய்யா. நன்றிம்மா. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், களியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மையன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய சிந்தனையாகிய திரு ஞானசம்பந்தமூர்த்தி பெருமான் திருமுலைப்பால் உண்ட அந்த திருவிழாவை பற்றியே நம்முடைய சிந்தனையை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை கூட்டியுள்ளது. இன்று ஞானசம்பந்த பெருமான் திருமுலைப்பால் உண்ட தினம். அது ஐதீக பெருவிழாவாக நம்முடைய சீர்காழியில் நடைபெற்று வருகின்றது. அதுபோல் நம்முடைய மயிலாடுதுறையில் உள்ள சம்பந்தர் கோயில் என்று சொல்லக்கூடிய திரிபுர சுந்தரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழக்கமாக விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு பாலாலயம் நடைபெற்றிருப்பதால் அதை மிகவும் எளிதாக கொண்டாடினார்கள். அப்பேற்பட்ட இந்த திருநாளில் நம்முடைய ஞானசம்பந்தமூர்த்தி பெருமான் அம்மையாரின் திருமுலைப்பால் உண்டத்தை பற்றி நாம் சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை கூட்டியுள்ளது. நேராக நம்ம அந்த சிந்தனைக்குள் செல்லலாம். திருச்சிற்றம்பலம். வேதனடி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க, புத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத, சிதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவோவாம். இது திருஞான சம்பந்தமூர்த்தி புராணத்துல முதல் பாடல். நம்முடைய ஞான சம்பந்தமூர்த்தி பெருமானுக்கு உண்டான துதிப்பாடலாகவும் இது விளங்குகின்றது. அவர் எதற்காக எங்க பூமியில் அவதாரம் செய்தார் என்பதை இந்த 4 வரிகளில் சேக்கிழார் பெருமான் மிக சுருக்கமாக சுட்டி காட்டியுள்ளார். வேத நெறி தலை தோங்க. இந்த உலகத்தில் 4 மறைகள் இருக்கின்றன. ரிக்யஜுர் சாம அதர்வன வேதம். அது சொல்லக்கூடிய அந்த வேத நெறிகள் அது தலைத்து ஓங்க வேண்டும். இரண்டாவது மிகு சைவ துறை விளங்க. அந்த வேதத்தை விட மிக சிறப்பானது சைவம். அல்ல மிகு சைவ துறை. அந்த துறை என்பது சைவத்துல பல துறைகள் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய 4 துறைகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த மேலாய சைவ துறைகள் அது நிலை பெற்று விளங்கவும். பூத பரம்பரை பொழிய. பூதம் என்பது ஐம்பூதங்களை மட்டும் குறிக்காது, அந்த ஐம்பூதங்களில் மலர்ந்து எழுந்து அந்த உயிர்களை குறிக்கும். எனவே இந்த உலக உயிர்கள் பூத பரம்பரையாக இந்த உலக உயிர்கள் அது என்ன செய்யும், வழி வழியாக வாழையடி வாழையாக தலைத்து செழித்து வளர வேண்டும். அதற்காக தான் பெருமான் என்ன செய்தார், புனிதவாய் மலர்ந்து அழுத. தன்னுடைய தூய திருவாய் மலர்ந்து அந்த சிகரத்தை நோக்கி, தூணியப்படும் கோயிலின் சிகரத்தை நோக்கி அம்மையே அப்பா என்று அந்த மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர். இந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த சீர்காழி பகுதியில் தோன்றியலிய திருஞான சம்பந்தரின் பாதமலர் துணை கொண்டு அவருடைய திருவடி தாமரைகளை தலைமேற்கொண்டு போர்த்தி அந்த மலரடிகளின் துணையால் திருத்தொண்டு பரவுவாம். அந்த பெருமான் என்னென்ன திருத்தொண்டு செய்தாரோ அதை எப்படி நாம் ஜிராஸ் காப்பி எடுத்து அந்த இயல்புகளை நாம் பரவுவோம், போற்றி துதிப்போம், அதே நம்ம வாழ்க்கை கொள்கையாக சொல்வோம் என்று சொல்வது. எனவே 4 மறைகள் என்பது அது ரிக்யஜுர் சாம அதர்வன வேதம். அது சொல்லப்பட்ட பொருள்கள் 4. அது அறம், பொருள், இன்பம், வீடு என்று தமிழ்ல சொல்லுவாங்க. வடமொழியில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற அந்த 4 வித சதுர்வித புருஷார்த்தங்கள் என்று சொல்வார்கள்.
நம் வாழ்க்கையில் அடைய வேண்டியது இந்த 4 பொருள்கள் தான். தர்மத்தை செய்ய வேண்டும், தர்மத்தின் வழியாக பொருள் ஈட்ட வேண்டும், தர்மத்துக்கு முரண்படாமல் நம்ம வாழ்க்கை இன்பங்களை தூக்க வேண்டும், அதன் பயனாக வீடடைய வேண்டும். வேதத்திலும் சரி சைவத்திலும் சரி இல்லறம்தான் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றது. துறவரத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் துறவரத்தை பின்பற்றுவது மிகவும் இந்த காலத்தில் கஷ்டம். எனவே அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற அந்த 4 பொருள்களை கூறுவது. அதை ஏன் மிகு சைவத்துறைன்னு சொன்னாரு? ஏன்னா இந்த வீட்டு நெறியை அடைவதற்கு என்ன 4 வழிகளை சைவம் காண்பித்திருக்கின்றது. ஒன்று புற வழிபாடு என்கின்ற சரியை வழிபாடு. பெருமான் கோயிலில் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு போய் அவனை வழிபடுவது, கோயிலுக்கு தொண்டு செய்வது, அது புற வழிபாடு. இரண்டாவது கிரியை என்கின்ற அந்த பூஜை. பெருமான் கோயிலில் மட்டும் இல்லை, என் வீட்லையும் இருக்கான், என் உள்ளத்துலையும் இருக்கான் அப்படின்னு இந்த அகப்பூஜையும் புற பூஜையும் வீட்டில் கோயிலில் இருக்க பெருமான் தான் என் வீட்டில் லிங்கமாக இருக்கான், என்னுடைய அகத்தாமரையில் அவன் தான் வீட்டில் இருக்கான் என்று அந்த அகம்புறம் இரண்டையும் சொல்வது. மூன்றாவது யோகம். யோகம் பெருமான் இப்போ ஓரளவு இந்த உயிருக்கு அனுபவம் விட்டது. பெருமான் அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபாகமாக இருக்கின்றான். அவன் எங்கே இருக்கின்றான்? அவன் உள்ளுக்குள்ளே இருக்கான். என் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா தெரிஞ்சாதான் என்ன செய்யும், நான் வெளியில் பார்க்க முடியும். அதில் உள்ளுக்குள்ளேயே செல்லு அந்த அகநோக்கை உள்நோக்கி பார்ப்பதை அந்தர்யாகம் என்று சொல்வார்கள், அந்தர் யோகம் என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் நம்ம புற வழியாக பார்த்து கொண்டிருந்தோம். அந்த 5 புலன்கள் வழியாக புறத்தில் பார்த்து கொண்டு மனசு உள்நோக்கி திரும்புகின்றது. அது அகமார்க்கம். அதை பொறுப்ப நம்ம என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் தான் நமக்கு புத்தி பெறை கொடுக்கும். எனவே மறைகளை பொது என்றும் இந்த சைவ நெறியை சிறப்பு என்றும் சொல்வார்கள். எனவே வேதத்தில் சொல்லப்படுது பொது நெறி, நமக்கு சைவர்களுக்கு உண்டானது சிறப்பு நெறி. அதை என்ன சொல்லுவாங்கள்? அது யாருக்கு சத்தினிபாதம் இருக்கின்றதோ அவர்கள் தான் இந்த சைவ மதம் சித்திக்கும் என்று சொல்வார்கள். இந்த சத்தினிபாதம் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று 4 விதமாக இருக்கும். எனவே நமக்கு என்ன சொல்றோம்? மந்த தரத்திலேருந்து மந்தத்துக்கு போய் மந்தத்திலேருந்து தீவிரம் தீவிரத்தரத்துக்கு போறப்ப நமக்கு பெருமான் காட்சி கொடுத்து தன் திருவடியை சேர்த்துக் கொள்வார். இதைதான் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். இறைவன் சொன்னது 2 நூல் தான் உலகத்துக்கு. ஒன்று வேதம், இரண்டாவது ஆகமம். அதை பொதுவும் சிறப்பும் என்று சொல்வார்கள். வேதம் பொதுவாகவும் ஆகமம் சிறப்பாகவும் சொல்லப்படும். இன்னொரு தனிப்பாடல் இருக்கும், வேதம் பசு அதன்பால் மெய் ஆகமம். எனவே பெருமான் இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் தலைத்து விளங்குவதற்கு தோன்றினார் என்று சொல்றார்கள். இந்த மறைகள் பெருமானை அனிர்வசனியம், அவனை இன்ன தன்மேன் என்று அறிய முடியாது என்று சொல்லும். ஆனால் ஆகமன் பெருமான் இன்ன தன்மையில் நாம் அடைய முடியும் என்பதை கூறும். எனவே அதை மிகு சைவத்துறை என்று சொன்னார். எனவே அவர் பெருமான் எங்கு அவதாரம் செய்தார் அப்படின்னா, அவர் கன்னிமதில் மருங்கு முகில் நெருங்கு கழுமலம் மோதோல், இந்த கழுமலம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில் அவதரித்தார். அங்க நகர் ஒப்பற்ற நகரம். இந்த ஒப்பற்ற நகரம் என்னன்னா, அது ஊழி காலத்தில் மட்டும் மிதப்பதில்லை. ஊழி காலத்துல இந்த நீர் பிரளயம் அல்லது ஜலப்பிரளயம் வரும். ஜலப்பிரளயம் வரப்ப இந்த பூமியே மிதக்கும். இந்த பூமியிலே முக்கால்வாசி மூழ்கி போயிடும், அந்த ஒரு பகுதி தான் மூழ்காம இருக்கும். அதுதான் அந்த சீர்காழிப்பதி. ஊழி காலத்தில் மிதப்பு மட்டும் இல்ல, எப்போதும் அது கடலில் மிதப்பது போல காட்சி கொடுக்குமாம் அந்த கழுமலம். அந்த கழுமலத்துல என்ன இருக்குன்னா, அந்த மதில் மேடைகள் இருக்கின்றன. அந்த மதில் மேடைகள் அந்த மந்தர மலையை போல இருக்கின்றன. அதில் படிந்திருக்கின்ற அந்த நீர்ப்பெருக்கு அதில் என்ன அந்த மலையை சுற்றிய பாம்புகள் போல காணப்படுகின்றதாம். அதில் மறை ஒழுக்கத்தை உடைய அங்க மறையவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மூதூருக்கு வேறு இரவும் பகலும் மிகை. அங்க இரவு பகல் என்ற வேறுபாடே இல்லை. ஏன்னா அந்த எல்லா காலத்திலையும் அங்க ஓம புகையும் திருநெட்டு ஒளியும் இருப்பதால் அது இரவையும் பகலையும் விளைவிக்கத்தக்கது. எனவே அங்கு இரவும் பகலும் மிகை என்று சொல்வார்கள். இரம்பு கண்டிலம் ஏகம்பத்தம்பையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற, அந்த ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. அந்த ஒன்றை கூட பெருமான் பயன்படுத்தவில்லை, அது பெருமானுக்கு பெருமிகை. அது போல இந்த ஊருக்கு வேறு இரவும் பகலும் மிகை என்று சொன்னார்கள். அங்க என்ன, அந்த வயல் வேள்வி செய்ய இடமாடி இருக்கின்றது. அந்த வயல்ல தாமரையில் முளைச்சிருக்கு. இந்த தாமரை செக்கச்சேவன் இருக்கு இல்லையா, அது வேள்வி தீ போல, வேள்வி நெருப்பு போல இருக்கின்றது. அந்த வேள்வி தீயில பக்கத்துல மரங்கள்ல இருந்து அந்த சாறு ஒழுகின்றது. அது ஓமத்தில் விடப்படக்கூடிய நெய் மாதிரி இருக்கின்றது. பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கின்றன.
அந்த மாமரத்தின் நுனி முறையாக இந்த நெய் சுட்டுகின்றது. எனவே அந்த மாவிலை நுனி வந்து ஓம துடுப்பாக இருக்கின்றது. எனவே அந்த வயல் வந்து வேள்வி செய்யும் இடமாகவும், தாமரை வந்து வேள்வி தீயாகவும், அந்த மரங்களின் சாறு ஓம நெய்யாகவும், மாவிலையின் நுனி வந்து அந்த ஓம துடுப்பாகவும் இருக்கின்றது. அந்த தளத்துல வந்து மாலையிலும் செவ்வொளிய மதியம் போல் வதியுமாம். இந்த சந்திரன் மாலையில் தோன்றும் போது சிவந்து அப்புறம் படிப்படியா வந்து வெள்ளியா மாறும். அப்புறம் சூரியன் எதுக்கிற புறப்படுறப்ப அது என்ன சிவந்து காணப்படும், படிப்படியா வெள்ளியா தான் மாறும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, அங்க மலம் கமலும் தாமரையும் அந்த அந்தணரை போல புற இதழ்களையும் நூலையும் தாங்கி கொண்டு தூய்மையுடைய நுண்மையான துகள்களை அணிந்து வருகின்ற நீர் ததும்புகின்றது. அங்கு வண்டுகள் வந்து சாமவேதத்தை வந்து பாடுகின்றன. எனவே அந்தணர்களுக்குரிய அந்த அடையாள மாலை வந்து தாமரை மாலை. அங்குள்ள பெண்கள் வந்து அவர்கள் கற்பின் மிக்கவர்கள். கதிர் செய் வட மீன் கற்பின் மணவாழ்க்கை குலமகளிர் வளம்பொழியும் மாடங்கள். அந்த கற்பின் மடவார்கள் இருக்கின்ற அந்த ஊர்ல அந்த சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வந்து வேதத்தை வந்து ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த 14வது பாட்டுல தான் அந்த சீர்காழி பதிக்கு உண்டான அந்த 12 பெயர்களை வந்து சொல்லுகின்றார். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழிபெரு, வெங்குரு நீர், புறவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்புற புறவம், சண்பை நகர், வளர்காலி, கொச்சை வயம், பரவு, திருக்களமாம் 12 திருப்பெயர்த்தால். இந்த திருப்பதிக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, புறவம், சண்பை நகர், காளி, கொச்சை வயம், திருக்களமலம் என்கின்ற அந்த 12 பெயர்களை உடையது. அந்த 12 பெயர்களுடைய அந்த சீர்காழி பதியில்தான் என்ன செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத ஹிருதயர் என்று இப்புய்வாழ தவம் செய்ய இயல்பினார் உடனானார். அந்த ஊர்ல சிவபாத ஹிருதயர் என்னும் பெயரையுடைய ஒரு அந்தணர் வந்து தோன்றினார். அவர் எப்பேற்பட்டவர், இந்த புவி வாழும்படி, இந்த உலகம் வாழும்படி தவம் செய்யும் இயல்பு உடையவராய் வாழ்ந்து வருகின்றார். எனவே இந்த பெருமான் வந்து ஒரு நாயன்மார் அவதாரம் செய்யணும், அந்த ஊருடைய பெருமை எப்படி இருக்குன்னு இந்த 14 பாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கின்றார். அப்புறம் வந்து அவளுடைய பெற்றோரை பத்தி சொல்றாங்க. அவர் பெயரே வந்து சிவபாத ஹிருதயர். அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு, நம்ம வந்து உலக கவலை, குடும்ப கவலை, பொருளாதார கவலை இருக்குது. ஆனா அவரு மனசுல அவர் இதயத்துல என்ன இருக்குன்னா, இந்த சிவனுடைய பாதம் மட்டும்தான் இருக்குது. அந்த சிவனுடைய பாதத்தையே அவர் என்ன செய்கின்றார், தவம் செய்து வருகின்றார். அதனால வந்து இந்த உலகம் வாழும் பொருட்டு தவம் செய்யும் இயல்புடராய் வாழ்ந்து வந்தார். அந்த பெருமானுக்கு வந்து இந்த ராஜராஜேஸ்வரம் என்ற கோயிலை எடுத்த நம்முடைய ராஜராஜ சோழன் எப்படி சொல்ற வந்து சிவபாத சேகரன். இவர் வந்து இருதயத்தில் வச்சிருக்காரு. இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்றேன்னா, பெருமானை வந்து தலை மீது வச்சிருக்கின்றார். சேகரன் தலையை குறிக்கும். எனவே சந்திரசேகரன் சந்திரனை தள்ளி வச்சவர். இவன் வந்து சிவபாத சேகரனாக இருக்கின்றான். அவருடைய அம்மா வந்து எப்படி இருக்கின்றான்னா, அந்த அம்மா வந்து அவரும் அந்தணர் மரபில் வந்தவர்கள், அரிய பெருமை உடையவர். அவருடைய பெயர் வந்து பகவதியார் என்ற பெயரை உடையவர். கற்பில் மேன்மையோரும் சிறப்பு உடையவர். கணவனின் கருத்துக்கு ஏற்ப அமைந்து ஒழுகுபவர். இல்லதன் இல்லவள் மாண்பானால் சொல்லுவாங்க இல்லையா, வந்து எல்லா நலங்களும் எல்லா குணங்களும் அவர்களிருந்து இருக்கின்றன. அதே மாதிரி பகவதி, பகவதி என்பது அம்பாளின் பெயர். இங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நம்முடைய மலையாளத்துல, கேரளத்துல வந்து பகவதி பகவதி தான் எல்லாம் உடுக்குவாங்க. அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீருத்ரத்தை படைக்கிறப்ப நம்ம ஓம் நமோ பகவதே ருத்ராய அது ஆரம்பிக்கிறப்ப ஓம் நமோ பகவதே ருத்ராய. பெருமானுக்கு வந்து பகவதன் என்று சொல்லி, அம்பாளுக்கு வந்து பகவதி என்று சொல்லப்படும். சிவனையும் அம்பாளையும் ஒத்து விளங்குகின்றார்கள். இது வாய்ந்த மறைமரபு என்கிற தாய் வழி மரபும் சரி, தந்தை வழி மரபும் சரி, 2 மரபுமே சைவ நெறிக்கு உரிமை உடையன. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வந்து அந்த சிவபெருமானின் திருவடிகளை அன்றி மற்ற ஒன்றையும் என்ன செய்ய பொருள் என்று உணர மாட்டார்கள். அவருக்கு பொருள்னா எது, ஒரே ஒரு மெய்ப்பொருள், அது சிவபெருமானின் வந்து திருவடிதான். அதை தவிர்த்து வேற எதையும் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் வந்து அந்தணர் குலத்தில் பிறந்தவர்கள் இல்லையா, அத மறை நெறிப்படி மன வாழ்க்கை திறத்தில் யாவரும் வியக்குமாறு வாழ்ந்து வருகின்றார்கள். மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் அரவணிந்த சடைமுடியார் அடியல்லாது அறியாது. இந்த பெருமானின் திருடைய தீர்த்து வேற எதையுமே வந்து அவர்கள் அறிய மாட்டார்கள். இவர்கள் இந்த மாதிரி இருக்கப்ப இந்த தென் தமிழ்நாட்டோட தன்மை எப்படி இருக்கின்றன, அது
வடக்கே வந்து மகேந்திர பல்லவன் வந்து ஆண்டு வருகிறான். தொண்டை மண்டலத்தை காஞ்சிபுரத்தை தலைவர் கொண்டு தொண்டை மண்டலத்தை ஆண்டு வருகின்றான். அவனும் வந்து சமண சார்புடையவனாக இருக்கின்றான். தெற்கே பாண்டி மண்டலம், இந்த பாண்டி மண்டலத்துல நின்ற சீர் நெடுமாறன் என்ற கூன் பாண்டியன் அவனும் வந்து சமண சமயத்தை தழுவிட்டான். எனவே வடக்கையும் சரி தெற்கையும் சரி ரெண்டு பக்கமே சமண சமயம் வந்து பொய் மிகுந்த சமண சமயம் வாழ்ந்து வருகின்றது. அதில் நெருக்குண்டு இந்த சைவ சமயம் சோழ மண்டலத்தில் மட்டும் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரி நம்முடைய சிவசமயம் சைவ சமயம் இந்த மாதிரி நெருக்குண்டு வருகின்றது என்று அதனால இவருக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படுகின்றது. அது அருகி அரணடியார்பால் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒழிய, இந்த பூதி சாதனம் விபூதி சாதனம் வந்து விளக்கம் பெறாமல் இருக்கின்றதுன்னு அந்த இருதயபாதர் அவர் வந்து இடர் உணர்ந்தார். அப்ப என்ன செய்கின்றார், அவருக்கு வந்து பெருமாட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன வைப்பனால, நினைவரவன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூன் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார். பெருமானே, இந்த மாதிரி புறச்சமயங்கள் வந்து எங்களை போட்டு நெருக்குகின்றது, இனி என்ன செய்யணும், எனக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து கொடுக்கணும், அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும், அது பரசமய கோளரியாக இருக்க வேண்டும், அந்த பரசமயத்தை அதை அழித்து சைவ சமயத்தை ஸ்தாபிக்க வேண்டும், இந்த பரசமயங்களின் தீமையை போக்கி திருநீற்றின் விளக்கத்தை மிகுதிப்படுத்தும் ஒரு திருமகனை எனக்கு கொடுக்க வேண்டும் பெருமானே என்று அவர் தவம் செய்து வருகின்றார். எனவே பெருந்தலும் அன்பால் பெரிய நாச்சியார், பெரிய நாச்சியார் என்பது திருநெல்நாயகி என்ற அம்மையார், அந்த புகழி திருத்தோணி வீட்டிருந்தால் சேவடிக்கீழ் வழிபட்டு கருத்து முடி திறப்படவும் காதலியார் மணிவயிற்றில் உருத்தெரிய வரும் பேரு உலக உயிர்களாக. அப்போது பகவதியார் மணிவயிற்றில் உருவம் தெரிய ஒரு கரு வந்து உருவானது, அது உலகம் உய்யக்காக அது ஆளானது. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அது பெருமான் திருவருளால் அந்த கரு வந்து படிப்படியாக வளர்க்கின்றது. அது ஆளும் தன்மையோட நம்ம திருநெல்லை நாயகரின் திருத்தோணி அப்பரின் திருவுருளை போற்றி அந்த கரு கொண்ட காரணத்தினால் அந்த மறைமுறைப்படி செய்யப்படக்கின்ற அந்த செயல்களை எல்லாம் 10 திங்களிலும் நன்மை உண்டாகுமாறு உறவினர் மகிழ்ந்து செய்ய அவர் பாராட்டி போற்றி வருகின்றார். அப்பொழுது பெருமான் என்ன செய்கின்றார், அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே, அந்த சூரியன் முதலான அந்த நவல் கோள்களும் உச்சத்துல இருக்கான், எல்லா கோள்களும் தன்னுடைய அந்த சொந்த இடத்தில் உச்சியில் நிற்கவும் பெருக்க வழியுடன் நிற்க பேணிய நல்ல ஓரையில திருக்கலரும் ஆதிரையினால், பெருமானுக்கு மிகவும் உகந்ததான அந்த திருவாதிரை நாளில் திசை விளங்க, இந்த 8 திசைகளும் 10 திசைகளும் நன்கு விளக்கம் அடையும்படி பரசமய தருக்கொழிய மற்ற புறசமயங்களின் தருக்கிய நிலை ஒழிய சைவ முதல் வைதிகமும் தலைத்துவங்க, இந்த சைவத்துறையும் வைதிகத்துறையும் தலைத்து ஓங்க தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திரு நேற்றி நெறி எண்டு செய்யும் தனி நடப்ப ஏழோகம் களி தூங்க அண்டர் குலம் அதிசயிப்ப அந்தனர் குலம் ஆகுதி பெருக வண்டமிழ்சை மாதவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே என்றேற. இந்த 8 திசையின் பெருமையெல்லாம் தென் திசையே பெருமாறு ஏற மிசை உலகம் பிற உலகம் மேதினையே தனிவல்க. இந்த 224 போனங்கள் இருக்கின்றது, அந்த 224 போனங்களை இந்த மண்ணுலகத்தில் தான் ஞான சம்பந்த பெருமான் வந்து பிறந்திருக்கின்றார். எனவே இந்த மேதினியே தனி வெல்க, இந்த மண்ணுலகை வந்து சிறப்படைந்து வெல்க. அசைவில் செல்லும் தமிழ் வாக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல. ஏன்னா பெருமான் வந்து தமிழை வளர்ப்பதற்காக செந்தமிழ் மறை பாடுவதற்காக வந்திருக்கின்றார். எனவே இந்த செழுந்தமிழே மற்ற மொழித்துறைகளின் வழக்கை வெல்லவும், அது மட்டுமா வந்து இசைப்பாடல் வந்து பாடப்படுகின்றார். இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நடைபெறுக. எனவே இசை அறிவு மட்டுமல்ல, அங்க மெய்யறிவு சிவபெருமானப்பட்டுதான் பாட போறார். இந்த மெய்யறிவும் பொருந்தும் நிலை பெருகவும் இன்னும் சேக்கில் அடுக்கிட்டே போறார். நாளுடைய படைப்பெண்ணும் தொழில் தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க வாளுடைய மணிவீதி வளர்காலி பதிவாள ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக. இந்த சீர்காழிப்பதி வாழ போகின்றது. இந்த திருத்தோணி அமர்ந்த பிரான் நமக்கு அருளை வந்து பெருக்க போகின்றார். அந்த சிவபெருமான் திருநாளானது இங்க சீர்காழியில் மேன்மேலும் தலைக்க போகின்றது. அப்படின்னா அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமைய பவம் பெருக்கும் புறைநெறிகள்
பால்பட நல்லூழிதோறும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள், சரம் என்றால் அசையக்கூடியது, அசரம் என்றால் அசையாதது, இந்த தாவில் சராசரங்கள் எல்லாம் என்னது சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் திருவாதிரை திருநாளை வந்து இப்போ அவதாரம் செய்து விட்டார். அவர் அவதாரம் செய்ததுலாம் இன்னைக்கு நம்மளாம் 90 பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? அப்பேற்பட்ட பெருமான் வந்து திரு அவதாரம் செய்தார் என்று நேற்று மொத்தம் 21 வளங்களை வந்து சொல்லியிருக்கின்றார். அதை பற்றி நம்ம விளக்கமாக பேச முடியாது. என்ன திருமலைப்பால் கொண்ட அவளை வந்து பாடணும். அதில் இத்தோட வந்து நம்முடைய பெருமான் அவதாரம் செய்தார் என்ற அந்த கருத்தை பார்த்துருக்கோம். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த கழுமலத்தில் இருப்பவர்களாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது சிவனருள் எனப்பழுகும் சித்த மகிழ்தன்மை. இது சிவபெருமானின் திருவருள் என அவருடைய மனம் வந்து மகிழ்ந்தது. இந்த மாதிரி நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? காரணமறியாத மகிழ்ச்சி எல்லோருக்கும் உண்டாது. புள்ள பிறந்த வந்து சீர்காழி தான். இந்த சீர்காழி பல தலங்கள்லையும் மக்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சின்றது. இந்த மகிழ்ச்சி வருவதற்கு என்ன காரணம்னு கேட்குறப்ப இந்த விவரம் தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்க, இந்த கவுனியர் கோத்திரத்தில் ஒரு ஒப்பற்ற மகன் தோன்றினான். அந்த மாதிரி அவன் அவதாரம் சாதித்தால் அந்த நன்னிமித்தமாக நமக்கு இந்த மகிழ்ச்சி வந்தது என்று சொல்கின்றார்கள். அந்த பூக்களின் மொட்டு மலர்வதால அது உள்ள மனம் வந்து நிரம்பும். அதுபோல இவர் வந்து அவதரித்ததால் இந்த சைவ மலர் வந்து விரிந்து அதன் சைவ மனம் வந்து எல்லா திசைகளிலும் வருகின்றது. அப்புறம் என்ன செய்யுது, அந்த பொதிகை மலையிலிருந்து வீசுகின்ற தென்றல் காட்டும் அப்பொழுதே வந்து மென்மையாக வீசுகின்றது. கருத்து வந்து உங்களுக்கு தெரியும். நம்முடைய சுந்தர பெருமான் வந்து எங்க இருப்பாரு, திருவொற்றியூர்ல சங்கிலாச்சாரம் இருப்பாரு. அப்ப என்ன செய்யும், அந்த பொதிகை மலை தென்றல் வந்து அவரை தீண்டின உடனே அவருக்கு என்ன செய்யும், ஆகா நம்ம திருவாரூர் விட்டு ரொம்ப நாளாச்சு, வசந்த விழா கொண்டாட போறாங்களே அந்த நினைப்பு வந்து வரும். அது போல இந்த பொதிகை மலை தென்றல் வந்து இங்கே வீசுகின்றது. அது விண்ணுலகத்தவர்களும் என்னார்கள் இங்க சீர்காழிப்பதிக்கு வந்து அவரை வந்து மானசீகமாக வளர்க்கின்றார்கள். அந்த சிவஞான தலைவர்கள், சிவகண தலைவர்கள் உலகு ஓய்வதற்கென ஞான சம்பந்த பெருமானை தோன்றச் செய்த அந்த சிவபெருமானின் திருவுடலின் பெருமை. அந்த 18 சிவகணங்களும் அந்த பெருமானின் திருவுடலை கண்டு அதற்கு ஏற்ப அந்த சீர்காழியில் பல நலங்களும் செய்கின்றார்கள். அங்க மறை ஓதுபவர்கள் பிறப்பற சொல்களை சொல்லாமல் விடாது அந்த மறை ஒளிகளையே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த எல்லா திசைகளும் மரங்களும் செடிகளும் பரங்கி தத்தம் பயன்களை திறக்கின்றன. நீர்நிலைகள் தெளிவுடனும் குளிர்ச்சியிடம் விளங்குகின்றன. அந்த வானம் களங்கம் நீங்கினது. இந்த திசைகளில் எல்லாம் பறவைகளின் ஒளிகை பெருகியது. அதுபோல் நன்மைகள் வந்து பெருகியது. எனவே அந்த பதியில வந்து சங்குகள், ஒருமுகப்பறை, இருமுகப்பறை, நரம்பு கருவிகள், தாரை, சின்னம், இசைக்கருவிகள் இதெல்லாம் என்ன இயக்குபவர் இல்லாமலேயே எங்கின தானாகவே வந்து இயங்குது. பெருமான் வந்து அவற்றை தானாகவே இயங்க செய்கின்றான். அந்த திருக்களில் எல்லாம் மங்கள ஒளிகளே ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, காதல் புலி சிந்தை மகிழ களி சிறப்பார், மீதணியும் நெய்யணி விழாவோடு திளைப்பார். இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த அந்தர முறைப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த அணிகளையெல்லாம் செய்கின்றார்கள். அந்த மேலே பூசப்படுகின்ற நெய்யாட்டு விழா வந்து அங்கு நடக்கின்றது. அந்த நெய்யாட்டு விழா வந்து இவருக்கும் செய்யப்படுகின்றது. நம்முடைய சேரமான் பெருமாள் அவருடைய நாயனார்லையும் வந்து அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் அந்த அந்தனர் குலை மந்தர்கள் வந்து என்ன பார்க்குறாங்க, அந்த பெருமானை வந்து பார்க்கின்றார்கள். பெருமானை பார்த்து அவருடைய திருமேனியை வந்து தீண்டுகின்றார்கள். அப்போது வெண்கடுகு சேர்ந்த அந்த புகையினாலும் நல்ல அகில் துண்டுகளாலும் உண்டாக்கப்பட்ட அந்த ஓம புகையை பெருமானுக்கு வந்து அவர்கள் ஆட்டுகின்றார்கள். ஐயவி புகையை வந்து ஆட்டுகின்றார்கள். அதனால் சிவபெருமானின் திருவருள் அதை பெருமை மிகுந்தது, நன்மை நிறைந்தது. நான்மறைகளின் தொடர்புடைய அந்த கற்ப சூத்திரம் முதல் தோன்றியது. அந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய மங்கள சடங்குகளை அவர்கள் வந்து செய்திருக்கின்றார்கள். அவர் இப்போ வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் எப்படி இருக்கின்றார்னா, நம்முடைய முருகப்பெருமானை போல தோன்றுகின்றாராம். தாமரை மிசைத்தனி முதற் புலவி என்ன தூமணி நிறைத்தனி செய் தொட்டில் அமர்த்தித்தார். தாமரையில் எழுந்திருக்கும் தனி முதலாம் முருகப்பெருமானை போல் விளங்கும் அந்த பிள்ளையாரை தொட்டிலில் வந்து இட்டார்கள். அப்புறம் 42வது பாட்டு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெருமலை பயந்த கோடி பேணும் முளையின்பால் அருமறை குலைத்தமுது செய்து அருளுவாரை தரும் இறைவியார் பரமல் தாழ் பரவும் அன்பே திருமுலை சுரந்து அமுது செய்து அருள்வித்தார். இந்த திரண்ட கருத்து என்ன,
இந்த பகவதி அம்மா வந்து பெருமானுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதுக்கு விளக்கம் வந்து எப்படி சொல்றாருன்னா, நம்ம சேக்கிழார் சொல்ற பெருமலை பயந்த கொடி, பெருமலை என்பது இமயமலை, அந்த இமயமலை அரசன் பெற்ற அந்த கொடியாகிய அந்த பார்வதி அம்மை அது பேணும் முலை. ஏன்னா அது உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய முலை. அதில் அந்த பேணும் முலை என்று சொல்கின்றார். அந்த பேணும் முலையின் பால் அருமறை குலைத்து அமுது செய்வாரே. அந்த அருமறையின் சாரத்தை எல்லாம், அந்த அருமறையின் சாரத்துள்ள அந்த சிவஞானத்தை என்ன செய்கின்றார்கள், அது மார்பகத்தில் உள்ள அந்த இனிய பாலுடன் கலந்து சிவஞானத்தை குலைத்து ஊட்டி அமுது செய்ய உள்ள அந்த பிள்ளையாரை பெற்ற அந்தனர் குலர் மாதரான அந்த பகவதியார் என்ன செய்கின்றார், அவர் வந்து பரமர்தால் பரவும் அன்பே, அந்த சிவபெருமானுடைய தாளை மட்டும் பரவுகின்றார்கள். அந்த தாளையை போற்றுகின்ற அந்த அன்பே என்ன சொன்னார், திருமுலை சுரந்த அமுது. ஒரு பாலை கொடுக்கல, அந்த பெருமான் மேல் உள்ள அந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை தான் அதை குலைத்து அது மார்பகத்தில் பாலாய் சுரக்க அதனை திரு அமுது செய்து அருளுமாறு அவர் அங்க பால் ஊட்டினார். இது அன்னை ஊட்டிய பால் என்று அது கருதல். அப்ப பெருமான் எங்கே செய்கின்றார், தாயார் இந்த தாயார் மடித்தளத்தும் தயங்கமணி தவிசினிலும் தூய சுடர் தொட்டிலும் தூங்கு மலர் சயனத்தும் சேய பொருள் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வரும் நாயகனை தாலாட்டு நலம்பல பாடல்கள். இந்த பெருமானை வந்து பல இடங்களில் இட்டு அவர்கள் தாலாட்டு பாடி மகிழ்கின்றார்கள். அப்போது தாயின்னு சொல்லாம தாயர்னு சொல்றாரு. ஏன் தாயர்னு சொல்றாருன்னா, அந்த காலத்து தாயோடு சேர்ந்து பல பேர் வந்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அதை வந்து 5 வகை தாயர்னு சொல்றாரு. 5 வகை தாயர்னு. ஒன்று வந்து நற்றாயினா பெற்ற தாய், செவிலி தாய்னா வளர்க்கக்கூடிய தாய், கைத்தாய் கையில் வந்து தாங்கக்கூடிய, பாலூட்டும் தாய், சீராட்டும் தாய் என்ற 5 வகை தாயார்கள். அதுல வந்து 5 வகை இருக்கான். என்னன்னா அதுல ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓல் உறுத்துவாள், நொடி பயிற்றுவாள், கைத்தாய் என அந்த செவிலியர் வந்து 5 பேர் என்று நச்சினார்க்கர் வந்து அந்த இடத்துல உரை செய்கின்றார். எனவே அருமறைகள் தலையெடுப்ப ஆண்ட திரு முடி எடுத்து பெருமளவர் தொண்டல்லால் பிரிதி இசையும் என்பார் போல் திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடினார். பெருமான் வந்து செங்கீரை வந்து ஆடினார். அந்த ஆடுறப்ப என்ன எடுத்தாரு அப்படின்னா, இந்த அரிய மலைகள் வந்து தலை எடுக்குமாறு தலைமுடியை மேல் எடுத்து என்ன செய்கின்றார், திருத்தொண்டினை அல்லால், அந்த சிவபெருமான் திருத்தொண்டால் வேறு ஒன்றையும் நாம் காணோம் என்று போல அந்த திருமுக மண்டலம் அசைய அவர் செங்கீரை ஆடினார். அப்புறம் என்ன செய்கின்றார் அப்புறம், நாம் அறியோம் பரமசமயம் உலகில் எதிர் நாடாது, நாம் சைவ சமயம் அன்றி மற்ற சமயங்களை அறிய மாட்டோம். எனவே இந்த புற சமயத்தவர்களே, நீங்கள் வந்து இந்த உலகில் எதிர்ப்பட நாடாது அகன்று செல்லுங்கள் என்று சொல்வது போல இந்த கைகளை வந்து தட்டுகின்றார். காமரு தாளம் பெறும் கொத்துவதும் பிற்பாடு பெருமாட்ட தாளம் பெற போகின்றார் இல்லையா, இந்த காமர் தாளம் பெறும் கொட்டுவது போல அவர் தாமரை செங்கனி கைகளால் சப்பானி கொட்டினார். சப்பானி பருவத்தில் வந்து கையை வந்து அந்த குழந்தை வந்து கொட்டுது. பாணினா கையை கொடுக்கும், தண்டபாணி தண்டத்தை கொடுத்தவர், கோதண்ட பாணி. ஒரு பினாக பாணி பெருமான் வந்து பினாக வச்சிருப்பாரு, பினாக பாணி, பாணி என்பது கையை குறிக்கும். பாணியை சப்பானி பருவம் என்று சொல்லப்படும். அப்புறம் பெருமானுக்கு வந்து ஓராண்டு வந்து நிறைந்து விட்டது. அப்போது என்ன செய்கின்றார், அந்த மாளிகையின் முன்பக்கத்தில் வந்து அவர் தவழ்கின்றார். மதி தவள் மாளிகை முன்றில் மருங்கு தவழ்ந்து அருளினார் என்று சொல்கின்றார்கள். அப்புறம் அவர் வந்து எவ்வுலகம் தனித்தனியே வாழவரும் அவர் தம்மை வருக வருக என்று அலையும். அந்த 4 மறைகளும் பல கலைகளும் எல்லா உயிர்களும் என்ன செய்கின்றார்களே, அந்த பிள்ளையாரை வருக வருக என்று அழைக்கின்றதா. அந்த மாதிரி அந்த காளி பிள்ளையார் அங்கனம் அழைத்தவரின் அந்த செழுமையான முகங்களை பார்த்து அவர் புன்முறுவல் செய்கின்றார். அந்த புன்முறுவலால் அவர்கள் முகம் வந்து மலர்கின்றது. அதனால் மகிழ்ச்சி வந்து மேலும் மேலும் பருகின்றது. அப்படி அவர் வந்து என்ன செய்கின்றார், தவழும் போது உந்தி வந்து அந்த உள்ளம் முருகி கரைந்து நிலை கொள்ளாது என்ன செய்ய பார்த்தோன்னா குழந்தை அப்படி தாவி வந்து அணைச்சிக்கிறாங்க. எனவே இலகம்படி உடன் அனைத்து தழுவியும் அவர்கள் இன்பம் பெறுகின்றார்கள். எனவே அந்த பெருமான் முகத்தை பார்த்தால் இன்பம், அவர் வந்து திருவடியால் உந்தி வருவதை பார்த்தால் இன்பம், அவரை தழுவிக் கொள்வது மெய்த்தின்றது வந்து இன்பம். இதான் வள்ளுவர் சொல்றார், மக்கள் மெய்த்தி என்றால் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேற்றல் இன்பம் செவிக்குன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த இன்பத்தை அந்த அம்மையார் மட்டுமல்ல, அந்த சீர்காழி பதிவுல எல்லாருக்கும் வந்து அதை கிடைக்கின்றது. அப்போது அவர் என்ன செய்கின்றார், அந்த வளரும் பருவங்களில் அது ஓராண்டு நிறைகின்றது. அந்த வளர்ப்பு தாயின் கைகளை பற்றி அவர் தளர் நடையிடுகின்றார்கள். அப்புறம் என்ன செய்கின்றார், அவர் சிறுதேர் உருட்டும் பருவம் வருகின்றது. அந்த சிறுதேரை பற்றி அவர் தொடர்ந்து உருட்டி செல்ல
அப்போ வந்து பெண்கள் வந்து என்ன செய்கின்றார்னா அந்த மணலால் வீடு கட்டி அழுகின்றார்கள். அந்த சிற்றில் கட்டி விளையாடும் அந்த பேதை பெண்களில் நடந்தும் ஓடியும் அந்த சிற்றில்களை அழித்து விளையாடுகின்றார்கள். அப்போது அவர் உடலில் வந்து சிறிய வேர்வை துளிகள் அரும்புகின்றது. எனவே அதோட அப்பால் அணிந்த அந்த திருநீரும் விளங்குகின்றது. எனவே அந்த வீதியில் திருநீற்றின் ஒளிபரப்ப வந்து இவ்வாறு அவர் வந்து வளர்ந்து வருகின்றார்கள். அந்த மாதிரி வரும்போது அந்த திருநீலநாயகியுடன் இந்த சீர்காழிப்பதியில் வீட்டிருக்கின்ற அந்த சிவபெருமானின் திருவுருள் பயனுக்கு செய்யும் தவத்தின் வழித்தோன்றை போன்று அரிய மறைகளால் உலகம் உய்யுமாறு அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 ஆண்டின் மேல் ஓராண்டு, மொத்தம் 3 ஆண்டு நிறைகின்றது. எங்கள் பிரான் 2 ஆண்டின் மேல் ஓராண்டு எய்துதலும் என்று சேக்கிலார் சொல்கின்றார். இந்த 54வது பாட்டு தான் நம்ம சிந்தனைக்கு உண்டானது. நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட கொடியவர்தம் சிறப்புறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை பொழிகின்றேன் என்று நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து சொல்லுகின்றார். எனவே இந்த திருநிலை நாயகுடன் இருந்து வளரும் இந்த சீர்காழிப்பதியில் வீட்டிருக்கின்ற மதிநிலவும் சடையுடைய சிவபெருமானின் திருவருள் பயனுக்கு செய்யும் தவத்தின் தோன்றிய முனையை போன்று வளர்ந்து வருகின்றார். அந்த அரிய மறைகளால் உலகம் உய்யுமாறு எம்பெருமானின் பிள்ளையாருக்கு 2 ஆண்டின் மேல் ஓராண்டு நிறைவுகின்றது. அந்த என்ன செய்கின்றார்னா வெறுக்கொண்டார் போல் அழிவார். அந்த 3 வயசுல என்னன்னா அந்த வெறுக்கொண்டது போல் அவர் வந்து அப்போது அழுகின்றாராம். அதுக்கு வந்து சேக்கிலார் வந்து சொல்லுகின்றார்கள், கொண்டலும் வெறுக்கொண்டார் போல் அழுவார் குறிப்பையலார். முந்தைய பிறவில வந்து பெருமானுடைய திருவடியை வந்து மறக்காமல் இருந்திருக்கின்றார். இப்ப இந்த 3 வயசு வரைக்கும் நான் மறந்துட்டேனே, இந்த நினைப்பு வந்தோடனே அவருக்கு வந்து அழுகை வந்து வருகின்றதான். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில பாட்டு பாடியிருப்பார். திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். இந்த பரசமயத்தை நிராகரிக்க வேண்டும் என்று பெருமான் என்ன செய்கின்றார், ஞானசம்பந்த பெருமானை வந்து அவதாரம் செய்கின்றார். அதுக்கு வந்து காரணம் சொன்னா அவர் போக மாட்டாருங்கிறனால திருந்தடி மறக்குமாறு, நான் திருந்தடிய ஒரு கணம் கூட மறக்க மாட்டேன். அப்போது நீ என்ன செஞ்ச, மையல் செய்து ஒரு மயக்கம் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று சொல்வார்கள். இதேதான் நம்முடைய மையல் மானுடமாய் மணங்கும் வேளையில் ஐயனை என்னை தடுத்தாற் கொள்ள வேண்டும் என்று சுந்தர பெருமான் வந்து வேண்டுவார். மாணிக்க வாசனம் மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புக என் தலை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் என்று சொல்றாரு. ஏன்னா நான் வந்து என்ன செய்ய, மண்ணே நின் சீர் மரப்பித்து, உன் சிறப்பை வந்து நான் ஒரு கடவோட மறக்க மாட்டேன். நீ என்ன பண்ண, என்னை மயக்கம் செய்து மரப்பித்து இவ்வூனே இந்த ஊனாளாகி உடம்பில் புகுந்து என்னை இந்த உலகத்தில் உள்ள பண்ணு வித்துட்டாய். எனவே இந்த நாயன்மார்கள்லாம் ஞானத்தில் ஞானம் இருந்தார்கள். அவர்கள் வந்து நம்மை போன்றவர்கள் வந்து உய்யும்படி பெருமான் வந்து அவர்கள் திரு அவதாரம் செய்வதற்காக இந்த மன்னன் மேல் பிறக்கின்றார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சேக்கிலார் பெருமான் வந்து சொல்கின்றார்கள். எனவே முன்னிய பிறவியில் திருவடியை மறவாத பாங்குடையவர். எனவே இவர் என்ன செய்கின்றார், அந்த மிகு தவத்தை உடைய சிவபாத எடுத்ததற்கு இவர் தந்தொழினார். அதன் வழிவந்த அந்த திருத்தொண்டின் நிலையை உலகத்துக்கு அருள் செய்வதற்காக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்தார். அந்த சிவபெருமானையே தொடர்ந்து நின்ற நிலை நீங்காது இருந்தமையால் இப்போது பிரிந்து போந்த பெருமான் திருவிழத்து பிரிந்து வந்துவிட்டமே என்ற அந்த நினைப்பு ஓரொரு கால் எழ, அதனால் அச்சம் கொண்டவனை போல ஒரு குறிப்புடன் வந்து அழுவார். அப்படிப்பட்ட இந்த நாளில் என்ன செய்கின்றார், அந்த வேறொரு நாள் வேத விதி நீதிமுறை சடங்கு நெறி முடிப்பதற்கு நீராட தாதையார் போம்பொழுது தம்பெருமான் அருள் கூட, இந்த வார்த்தைகள் தம்பெருமான் அருள் கூட சோதிமணி மனை முன்றில் தொடர்ந்து அழுது பின் சென்றால். ஒரு 3 வருஷமா அது குளத்துக்கு குளிக்க போறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து என்ன செய்கின்றார், அவர் காலை வழிபாடு செய்வதற்காக நீராடும் பொருட்டு இந்த தந்தையார் வந்து புறப்படுகின்றார். அந்த புறப்படும் போது அப்போது என்ன செய்கின்றார், நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த தந்தையாரை தொடர்ந்து அழுது பின் சென்றார். அது ஏன்னா அது தம்பெருமான் அருள் கூட, பெருமான் வந்து இப்ப அவருக்கு அருள் செய்ய நினைக்கின்றார். எனவே அருள் கூட பெறுவதால் எவரும் தந்தையாரை தொடர்ந்து அழுதவாறு பின் செல்கின்றார். பின் சென்ற பிள்ளையார் தம்மை நோக்கி பிறந்தவத்தோர் மின் செல்கை தனை ஒழித்து முனிவார் போல் விளக்குதலும் மின்செய் புலம் கிண்கிணிக்கால்
கொட்டியவர் மீளாமை உன்சிகை இதுவாகில் போது என்று அங்கு உடன் சென்றார். எனவே புள்ள தொடர்ந்து வருதானே, இவனை என்ன பண்றான்னா கோயிலில் போய் நம்மள குளிக்கிற மட்டும் இல்லை, நிறைய சடங்குகளை வந்து அவர்கள் செய்வார்கள். இன்னொரு சடங்குகளை செய்வதற்கு கஷ்டமா இருக்குன்னுட்டு அவர் சினம் கொண்டவர் போல நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. ஆனா பிள்ளை வருவதை விளக்க நினைக்கின்றார். ஆனா அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா அது அந்த கிண்கிணி என்கின்ற அந்த கொலுசு அடைஞ்சிருக்கிறது. அந்த காலை என்ன இந்த நிலத்துல போய் அப்படியே தட்டுது, தட்டி சப்தத்தை எழுதுது, எழுந்து அழுதுகிட்டே நிக்குது. அப்ப பார்த்து இந்த அப்பா சொல்றாரு, உன் செய்கை இதுவாகில் போது என்று அங்குடன் சென்றார். எனவே உன்னுடைய செய்கள் இதுவானால் நீ கூட வா என்று கூட வந்து அழைத்து சொன்னார். எனவே இச்செயல் விடாது பற்றி நிற்கும் இந்த ஞான குழந்தை என்ன செய்கின்றது, தன் பெற்ற தந்தைக்கு வந்து இதை தெரிவிக்கின்றது. பெற்ற தந்தையின் மூலம் பெறாத தந்தையாக சிவபெருமானுக்கு அறிவிக்கின்றது. அந்த அறநிலையில் சிறந்த அந்த சிவபாத ஹிருதயர் என்ன செய்கின்றார்கள், இந்த ஊழு முடிவில் தோன்றும் பெருவெள்ளங்கள் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் இருந்து விரியுமாறு தோன்றுவிக்கும் கர்ப்பம் போல. இப்ப தாயோட கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்குது. இந்த உலகத்தில் உள்ள அந்த நீருக்கெல்லாம் எது ஆதாரமா இருக்குன்னா இந்த பிரம்மதேசம் தான் கர்ப்பமா இருக்கான். அந்த கர்ப்பத்துலதான் எல்லா நீரும் வந்து அடங்குதான், ஒடுங்குதான், அங்கேதான் அது வந்து விரியுதான். அந்த மாதிரி இந்த கர்ப்பம் போன்ற அந்த பிரம்ம தீர்த்தத்தில் என்ன செய்கின்றார்கள், அங்க சிவபெருமான் எழுந்திருக்கின்றார். அங்க திருதோணிபுரத்தில் வந்து வீட்டிருக்கின்றார். அங்க இருக்கின்ற அந்த தொடர்ச்சி நீங்காத அந்த நீர்நிலையின் துறையை அடைந்தார். இந்த சிவபாதகர் வந்து என்ன செய்கின்றார், தடம் அதனில் துறை அடைந்தார், தருமத்தின் தலை நின்றார். தருமத்தின் தலை நின்ற இந்த சிவபாத ஹிருதயர் தடமாகி அந்த குலத்தின் குளிக்கின்ற அந்த துறையை வந்து அடைந்தார் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த பிரம்மதீர்த்தம்னா நீர் அளவாக இருக்கும்போது அந்த பிரம்மதீர்த்தம் அந்த குலத்தோட இந்த திருத்தோணிபுரத்தை சார்ந்து நிற்கின்றது. ஆனா ஊழி முடிவில் நீர் பெருகிய போது என்ன செய்கின்றது, இந்த நீரும் பெருகி இந்த திருத்தோணிபுரம் வந்து அதில் தோணி போல மிதக்கின்றது. அதனால வந்து ஊழிதுரம் சொன்னாரு. அடுத்து இந்த உலகூய மகனை பெற்ற சிவபாத ஹிருதயர் என்ன செய்கின்றார், பிள்ளையாரை அந்த புனித நீர்க்கரையில் இருக்க செய்து தாம் பிரிவதற்கு அஞ்சி, சின்ன 3 வயசு குழந்தையா இருக்கே இது எப்படி விட்டு போடுறது அஞ்சு, அப்புறம் என்ன செய்ய தெள்ளு நீர் புகமாட்டார், அந்த நீர்ல நீராடதா வேண்டாமானா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன செய்கின்றார், பெருமானையும் அம்மையாரையும் வணங்கி இந்த குழந்தைக்கு நீங்க தான்ப்பா காப்பு என்று வல்லாரை முன்னின்று வணங்கி பின்பு அந்த குளத்தில் வந்து அவர் என்ன செய்தார், நீராட சென்றார். பிள்ளையார் தம்மை கரையில் வைத்து தாம் பிரி அஞ்சி தெள்ளு நீர் புகமாட்டார். அப்புறம் நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார், சீராடும் திருமகனார் காண்பது முன் செய்ததற்பின் ஆறாத விருப்பினால் அகமனுடன் படிய நீர் பேராது மூழ்கினார் பெருங்காவல் பெற்றாரை. எனவே பிள்ளையாரை அந்த கரையில் இருக்க செய்து தாம் நீராட செல்வதற்கு மனம் உருப்படாத அந்த சிவபாத ஹிருதயர் என்ன செய்கின்றார், அம்மையும் அப்பனை ஆகிய தோணியப்பரை வணங்கி நீராட புகுந்தார். நான் என்ன செய்யறேன், நான் அந்த உடலுக்கு தந்தை, என் பொறுப்பை ஓம் பொறுப்பிட்ட ஒப்படைச்சிட்டப்பா அப்படின்னு தோணியப்பட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு என்ன செய்கின்றார், அந்த உயிர் தந்தையாகிய அந்த தோணியப்பரின் திருவுடலில் அந்த பிள்ளையை வைத்துவிட்டு இவர் என்ன செய்கின்றார், வந்து நீரில் ஆடுகின்றார். அந்த நீரில் ஆடி தருப்பித்து வந்து தர்ப்பணம் செய்கின்றார். அப்புறம் என்ன நியமங்கள் பல செய்வார், அந்த மறைவழி செய்யக்கூடிய நியமங்களை பலவற்றையும் செய்கின்றார். சீராடும் திருமகனார் காண்பதன் முன் செய்வதற்குள் பல பேரும் வந்து ஞானசம்பந்த பெருமானை பாராட்டுள்ளார்கள். அப்பேற்பட்ட அவர் தம்மையை தேடி காண்பதற்கு முன்பு அந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்து முடித்து அப்ப என்ன செய்கின்றார், தன்னுடைய பெருமானுக்கு பெரிய காவலை வைத்து விட்டோம் என்று அந்த அகமர்ஷ ஸ்நானம், இந்த அகமர்ஷ மந்திரத்தை சொல்லி இவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து மூழ்குவார். அது தண்ணீர மூழ்கி அந்த அகமர்ஷ மந்திரத்தை வந்து அது என்ன செய்யணும், ஜபம் செய்யணும். அகமருடம் என்றால் அது பாவத்தை கெடுப்பது. அது ரிக்வேதத்தில் வந்து 96வது சூக்தத்தில் இருக்கின்றது. அது நீரில் நின்று அதை 3 முறை சொல்லி நீரில் மூழ்கி 3 முறை சொல்ல வேண்டும். எனவே தாம் நீராடும் முறையில் பிள்ளையாரை காப்பதற்கு தம்மை விட மேலான காவல் எது, அந்த திருவுடல். அந்த திருவுடலே துணையாய் இருப்பதனால இவர் சிறிதும் தளர்வின்றி அந்த செயல்பாட்டை வந்து செய்கின்றார்கள். அப்போது மறைமுனிவல் மூழ்குதலும் மற்றவள் தமைக்கான திரைதறியார் எனும் நிலைமை தலைக்கீடா ஈசர்களால் முறை புரிந்த முன்னுணர்வு மூல அளத் தொடங்கினார்.
நிறை போனல் அவைக்கரையில் நின்றருளும் பிள்ளையார். எனவே அந்த கரையில் நிற்கக்கூடிய அந்த பிள்ளையார் வந்து அழத் தொடங்கினார். ஏன்னா அந்த மறைமுனிவராகிய இந்த சிவபாத ஹிருதயர் வந்து நீரில் வந்து மூழ்குகின்றார். அவரை வந்து கண்ணால் வந்து காண முடியவில்லை. தந்தையை கண்ணால் காண முடியவில்லை என்கிறப்ப பிள்ளைக்கு மனசு சுருக்கும் இல்லையா? அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இந்த தந்தை, இவர் வந்து என்னை பெற்ற தந்தை, இவரும் வந்து ஒரு நாள் என்ன செய்வார், இந்த பிறவி கடல் வந்து மூழ்கி விடுவார். அப்போது நான் என்ன செய்வேன், தந்தை இல்லாமல் நான் போய் விடுவேனே என்று அந்த எண்ணம் வந்து அவருக்கு விடுகின்றது. அப்போ உயிருக்கு தந்தையாகிய அந்த பெருமானின் நினைவு வருகின்றது. அதான் தலைக்கு ஈடா ஈசர் கடல் முறை புரிந்த முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார். எனவே நான் பல பிறவியில சிவபெருமான் திருவடிகளை என்ன செய்தார், திருந்தடி மறக்குமாறு இல்லாத எண்ணெய், இந்த திருவடிகளை முறையாக இடைவிடாமல் என்ன எழுந்த அந்த நினைவு வந்து எழுந்ததால், ஆகா அப்பேற்பட்ட திருவடியை பிரிந்து வந்து விட்டேனே, இந்த பிறவிப்படுக்குள் நான் வந்து விட்டேனே என்று இவர் வந்து அழத் தொடங்கினார். அடுத்து 62வது திருப்பாடல் ரொம்ப அழகிய. கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணியதரம் புடைதுடிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணைவார்தாம் பொறுமி அழுது அருளினார். பெருமானுடைய கண் எப்படி இருக்கின்றது, அது தாமரை போல இருக்கின்றது. அந்த தாமரை போன்ற கண்களிலிருந்து நீர் வந்து வெளிப்படுகின்றது. இந்த கை எப்படி இருக்கின்றது, இந்த கைகளும் வந்து தாமரை மலர் போல் இருக்கின்றது. இந்த கையை போட்டு அப்படி பிசைஞ்சுக்கிறாரு. ஐயோ அப்பாவை காணுமே என்கிறாரு. வண்ண மலர் செங்கனி வாய், இந்த வாய் எப்படி இருக்கின்றது, அது வந்து அது தாமரை போல் சிவந்து இருக்கின்றது. அந்த வாயும் மணி அதரம் துடிப்ப, அதரம்னா அந்த உதட்டை வந்து குடிக்கும். அது அழகிய அந்த கொவ்வைக்கடி போன்ற அந்த உதடுகள் வந்து துடிக்கின்றது. அப்போது எண்ணில்லாத மறைகளின் ஒளி பெருக எல்லா உயிர்களும் களிப்படைய, எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அனைவர்தாம் பொறுமி அழுது அருளினார். அப்ப என்ன சென்றார், அந்த புண்ணிய கன்றை போன்ற பிள்ளையார் வந்து பொறுமையை அழத் தொடங்கினார். மெய் மேல் கண் துளிபணிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தோர் சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்து அருளி அழுது அருள. மெய் மேல் கண், திருமேனின் மீது வந்து அந்த கண்ணீர் துளிகள் வந்து விழுகின்றன. வேறெங்கும் பார்த்தழுவார். இப்ப என்ன பண்றாரு, இப்ப குளத்தை பார்த்து அவர் அருள, குளத்தை பார்க்காம எங்க பாக்குறாருன்னா திருத்தோணி சிகரம் பார்த்து. எனவே அதுக்கு என்ன சொல்றாருன்னா, தம் மேலை சார்புணர்ந்து, என்னதுன்னா தன் முன்னை சார்பாகிய அந்த உண்மையை உணர்ந்து அப்பொழுது இருந்த அந்த பிள்ளைமை சார்பால் தரும். தம்மேல்மை சார்புணர்ந்தோ சாரம் பிள்ளைமை தானோ அப்படின்னு இப்படி சேர்க்க. செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து, பெருமானுடைய மேனி செம்மேனி, அந்த உடம்புல வெண்ணீட்டு இருக்கின்றது. அந்த திருத்தோணியின் சிகரம், அந்த கோபுரத்தின் சிகரம் உச்சியை பார்த்து இவர் வந்து அம்மே அப்பா என்று அழைத்துள்ள. இப்ப அப்பா தான் காணும், அப்பானதான் அழுது இருக்கணும். அவரு அம்மே அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பான்னு அவர் வந்து அழைத்து அருளி அவர் அழுகின்றார் அருளுகின்றார் என்று சொல்கின்றார்கள். திருத்தோணி சிகரம் என்கின்ற வார்த்தையை வந்து இங்க சேக்கிலார் பெருமான் வந்து பயன்படுத்துகின்றார். சிகரம் வந்து மலை உச்சியை வந்து அது சிவனை குறிக்கும். மகரம் வந்து அம்பாளை குறிக்கும். யகரம் வந்து ஆன்மாவை குறிக்கும். நகரம் வந்து துரோண சக்தி குறிக்கும். மகரம் வந்து ஆணவமலத்தை வந்து குறிக்கும். சிகரம் என்கின்ற அந்த சிவபெருமானை நினைத்து இவர் அழுகின்றார். உயிர்கள் அனைத்து என்ன செய்யல, இந்த இறைவனை நோக்கி அளவும் வேண்டும் அழைக்கவும் வேண்டும். உங்க பெருமானை பார்த்து அழுறதும் இல்லை, அழைக்கிறதும் இல்லை. உங்க உலகியலுக்காக வேண்டுகின்றேன். அதனால்தான் நம்முடைய மாணிக்க சொல்ற, நானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. பெருமானை அடைவதற்கு சிறந்த வழி வந்து கண்ணீர் விட்டு அழணும். அது உலக கவலையால் இல்லை, பெருமானை வந்து அடைய வேண்டும் என்ற அந்த அன்பால் வந்து அழ வேண்டும். அதனால்தான் ஆரோரா என்றென்றே அலரானில்லே
என்று நம்முடைய அப்பர் பெருமான் வந்து சொல்லுவார். அழுகேன் என்பால் என்றும் சொல்வார் இல்லையா? அப்போது என்ன செய்கின்றார்? இந்த அழுகை குரல் வந்து நம்முடைய பெருமானின் திருச்செவியை வந்து சென்று அடைகின்றது. அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள் நோக்கார் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னி அவர்க்கு அருள் புரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் பொறுவிடை மேல் எழுந்தருளி சென்னி இளம் பிறைதுகள செலும் பொய்கை மருங்கடைந்தார். நம்முடைய பிள்ளை வந்து அழுகின்றது என்று அது பொழுது திருத்தோணியில் வீட்டிற்கும் அந்த சிவபெருமான் அருள் நோக்கம் செய்வதற்காக என்ன செய்கின்றார்? தன்னுடைய முன்னை நிலைமையை வந்து ஞானசம்பந்த பெருமான் உணர்ந்து விட்டார். அவருக்கு அருள் செய்ய வேண்டும், இவர் உலகில் நிலைக்க மாட்டார், அவர் அருளுக்கு வந்து விட்டார் என்று அந்த அருள் செய்யும் பொருட்டாக பொன்மலை வள்ளியும் தாமும், அந்த பொன்மலையாகிய இமயவல்லியின் பிறந்த அந்த திருநிலை நாயகியுடன் தாமும் என்ன செய்கின்றார்? பொறுவிடை மேல் எழுந்தருளி, அந்த அறவிடையின் மேல் எழுந்தருளி என்ன செய்கின்றார்? சென்னி இளம் பிறைதுகள, தலையில் வந்து அந்த பிறை வந்து தோன்றுகின்றது. அந்த செழுமை பொய்கை மருங்கடைந்தார், செழுமையான அப்பொய்கையின் அருகில் அடைந்து அருள்னார். இந்த குழந்தையின் ஆளுகை சத்தம் வந்து பெருமான் திருச்சிவை அடைந்தது. அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருள் செய்வதற்கு அம்மை வேண்டும் இல்லையா? மாதுரு பாகனாக அம்மை அப்பராக பெருமான் வந்து ரிஷபவாகனத்தின் மேல் அந்த பொய்கையில் வந்தார் என்று சொல்லுகின்றார்கள். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று அம்மையப்பரே அப்பரிசே வந்து அணைப்பார். இது வந்து கயிற்றுப்படையால ஒரு பாட்டு. எனவே அம்மையப்பர் உலகுக்கு அம்மையப்பன் வந்து நம்முடைய சிவபெருமான் தான், நம்முடைய அம்பாள் தான். இந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் நிலைநாட்டுகின்றார். அடுத்த பாடல், திருமறைநூல் வேதியருக்கும் தேவியர்க்கும் தாம் கொடுத்த பெருகுவரம் நிறைந்தோதான். இதுபோல இந்த சிவபாத ஹிருதயருக்கும் அந்த மனைவியாருக்கும் ஒரு வரம் கொடுத்தோம் இல்லையா? அந்த வரத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும். பெருகுவரம் நிறைந்தோதான் தம் பெருமை கடல் பேணும் ஒரு நெறியில் வருஞானம் கொடுப்பதற்கு உடனிருந்த அருமறையால் உடையவளை அழித்து அருள் செய்வார். தன்னுடைய திருவடிகளையே போற்றுகின்ற அந்த ஒருமையான நெறியில் நிற்கக்கூடியது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு நெறியில் வருஞானம், அந்த சிவஞானத்தை குலைத்து கொடுப்பதற்காக உடனிருந்த, எப்பொழுதும் தன்னை விட்டு நீங்காத இந்த தாதான்மை சக்தியான அந்த அம்பாளை அவளை நோக்கி அழித்து அருள் செய்வார். அந்த அம்மையாரை பார்த்து அவனுக்கு இந்த ஞானத்தை கொடு என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஒரு நெறியை அங்கிறப்ப நம்முடைய முதல் பாட்டில் வரும் இல்லையா? ஒரு நெறியை மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன், அந்த கடைக்காப்பாக வந்து வரும் இல்லையா? அந்த வார்த்தையை இங்க சேக்கிலார் பெருமான் வந்து பயன்படுத்துகின்றார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தனால ஒரு நெறிய வருஞானம் கொடுப்பதற்கு உடன் இருந்த. இப்படி பெருமான் வந்து இந்த திருவடிவு கொள்வதும் மறைவடிவு கொள்வதும் அது உயிர்களை ஆட்கொள்வதும் எதற்காக? அது அருள் செய்வதற்காக தான் என்ற கருத்தை இந்த பாட்டத்தில் இருக்கின்றார்கள். அப்புறம் அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் எவ்வுலகம் தொழுகின்ற மனைக்கொடியை பார்த்து அருளி துணை முளைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வல்லத்து ஊட்ட என. இந்த அழுகின்ற பிள்ளையாரை பார்த்து திருவருள் கொன்னை பொழியும் உள்ளம் கொண்டவராகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அவர் யார் தொழுகின்றார்கள்? இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் வந்து அம்மையும் அப்படியும் தொழுகின்றன. எனவே எவ்வுலகம் தொழுகின்ற மலைக்கொடியை, இந்த எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களும் தொழுகின்ற அந்த திறனாகியை பார்த்து என்ன செய்கின்றார்? அவர் துணை முளைகள் பொழுகின்ற பால் அடிசில் பொன் வல்லத்து ஊட்டன. இந்த இரு மார்பகளிலிருந்து பொழியக்கூடிய ஞானப்பாலை பொற்குன்னத்தில் ஏற்று இந்த பிள்ளைக்கு ஊட்டுக என்று பெருமான் வந்து அருளி செய்கின்றார். பெருமான் வந்து தன் செயலை வந்து அம்பிகையின் மூலமாக தான் செய்வார் என்றார். அவர் நேரடியாக செய்ய மாட்டார், அம்பிகையின் மூலமாக தான் அவர் வந்து செய்வார். அதற்கு வந்து கழிக்கப்படப்படும். நம் கையால் நாம் காரியங்களை செய்வது போல நம்ம என்ன காரியத்தை நம்ம கையை வந்து பயன்படுத்துறோம். இப்படி சிவபெருமான் நங்கையால், நம் கூட்டல் கை வந்து நம் கைன்னு வரும். அங்க நங்கை என்று பெண்ணை குறிக்கும். அந்த பெண்ணாகிய சக்தியின் மூலம்தான் அவர் செய்கின்றார் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டில் வந்து பார்க்கிறோம். அது பார்த்த உடனே நம்முடைய அம்மா என்ன செய்கின்றார்கள்? ஆரணமும் உலகியலும் இயன்றருளி அனைத்திற்கும் காரணமாய் வளம்பெருகு கருணை திரு வடிவான இப்படி பெருமான் கூறிவிட்டார். அப்போது இந்த ஆரணம் ஆகிய இந்த மறைகளை அருளியது யார்? இந்த 7 உலகத்தையும் மீண்டது யார்? அது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது யார்?
அந்த காரணமாக இருப்பது அந்த சிவசக்தி வடிவம் தான். எனவே அந்த வளம் பெருகும் கருணை திருவடிவான அந்த அம்பாளோட வடிவம் என்ன? அது கருணையே வடிவம். இந்த கருணையே வடிவமாக கொண்ட அந்த சிறப்புடைய திருநிலை நாயகி அம்மையார் என்ன செய்கின்றார்? சென்று அணைந்து அந்த பிள்ளையார் அருகில் சென்று அணைந்து வாரினங்கு திருமலைப்பால் வல்லத்து கலந்தரளி கச்சணிந்த தம்முடைய திருமலைப்பாலை பொற்கிண்ணத்தில் கலந்து அருளி. அம்மாளின் முலை அது உண்ணாமுலை. எனவே அது நம்முடைய முருகப்பெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி அவருக்கு கூட பால் ஊட்டியது கிடையாது. அவர் உண்ணாமுலையார். அதனால பாலடிசில் பொன் வல்லத்து ஊட்டென பெருமான் அருள் செய்து விட்டார். எனவே அதுபோல நம்முடைய அம்மையாரும் அருள் செய்கின்றார்கள். எண்ணறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும். அப்போது திருநிலை நாயகியார் நினைத்திற்கரிய சிவஞானமாகிய அந்த இனிய அமுதத்தை பாலுடனே குலைத்து அருளுகின்றார். அப்ப என்ன செய்கிறார்? குலைத்து அருளி உன் அடிசில் அந்த பால் அமுதத்தை நீ உண்பாயாக என அவர்கள் ஊட்டுகின்றார். உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று அம்மையார் சொல்வார்கள். அதுபோல அங்க அம்மையார் என்ன செய்வாங்க? அப்பா நீ கலந்து குடிச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊட்டுறாங்க. எனவே உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் தம்மை நோக்கி நிற்கும் அந்த பிள்ளையாரின் என்ன செய்ய கண்மலர் நீர் துடைத்தருளி. அந்த கண்ணில் நீர் வடிஞ்சிருக்கு. அம்மா கையால் நினைச்சாங்க அதை துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அந்த பால் கடந்த பொற்கிண்ணத்தை அவர் கையில் கொடுத்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார். எனவே அம்பாள் மூலமாக அந்த பொற்கிண்ணத்து பாலை கொடுத்து பெருமான் அழுகை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்தார். இதற்கு உண்டான அகச்சான்று அந்த முதல் பாட்டில் இருக்கணும். ஆனா முதல் பாட்டில் அந்த பால் கொடுத்தது ஞானசம்பந்த பெருமான் எங்கேயுமே சொல்ல. ஆனா 3ஆம் திருமுறையில 24வது பாட்டு போதையார் பொற்கிண்ணத்து அடிசல் பொல்லாததென என அந்த பாட்டுல அவர் சொல்வார். அது போல 11ஆம் திருமுறையில ஞான போனகம் அருளட்டி குலைத்த என்று சொல்லுவார்கள். அது நம்முடைய பட்டினத்தார் சொல்வார்கள். அப்புறம் நம்பியாண்டார் நம்பி பொற்கிண்ணத்தின் ஞான அமிர்த அளித்த இதெல்லாம் அதுக்கு அகச்சான்றாக இருக்கின்றது. அடுத்து யாவருக்கும் தந்தைதாய் எனும் அவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையாராய் அகில தேவருக்கும் முனிவருக்கும் தெரிவறிய பொருளாகும் தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார். இதுவரைக்கும் அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியல. இப்பதான் அவள் தாவில் தனி ஞான சம்பந்தர் ஆயினார். இது ஞானப்பாலை உண்டதனால் ஞானத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அது தனி சிவஞானம் ஒப்பற்ற சிவஞானத்தின் ஞான சம்பந்தர் ஆயினார். யாவருக்கும் தந்தைதாய் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் விளங்குகின்றது அந்த அம்மை அப்பர். அவர்கள் 2 பேரும் தாமே வெளிப்பட்டு தாமே இவ்வாறு அளித்தமையினார். அவருக்கு ஆளுடைய பிள்ளையார் இதற்கு ஆளுடைய பிள்ளையார் என்னும் திருப்பறை உடையவராகிய அவர்கள் தேவருக்கும் முனிவருக்கும் தெரிவறிய பொருளாகும். தேவர்கள் முனிவர்கள்லாம் பல ஊழிகாலம் தவம் செய்தும் அந்த தெளிந்து அறிய இயலாத என்ன செய்கின்றார்கள்? பொருளாகும் அந்த மெய்ப்பொருளாகிய தாவில் எக்காலத்தும் கெடுதல் இல்லாத அந்த ஒப்பில்லாத சிவத்தை உணரும் அந்த நிலையாகிய சிவஞானத்தை உணர்ந்து வாழும் அருள் பெற்ற அந்த நிலையில் அவர் திருஞான சம்பந்தர் அல்லது சிவஞான சம்பந்தர் எனும் திருப்பெயரை அவர் உடையவராக மாறினார். அப்புறம் இந்த 70வது பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பவமதனை அறமாட்டும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த பாலை உண்டவுன அவருடைய நிலை என்ன, அவருக்கு என்னென்ன ஞானம் கிடைத்தது என்பதை 70வது பாட்டில் சேக்கிழார் பெருமான் சுட்டி காட்டுகின்றார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகும் சிவஞானம். சிவனடியை தவிர்த்து வேற எதையுமே சிந்திக்காது. எனவே சிவனின் ஒப்பற்ற அந்த திருவடிகளை சிந்திக்க நிற்கின்ற அதனால் என்ன செய்கின்றார்கள்? திருப்பருகு அந்த சிவமாம் தன்மை பெருகச் செய்யக்கூடிய அந்த சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பவம்னா பிறவியை குறிக்கும். இந்த பிறவியை அறமாற்றும் இந்த பிறவி வேரோடு அளிக்கின்ற அந்த பிறவிக்க காரணமாகிய அந்த மலத்தை ஆணவ கர்ம மாயத்தின் இந்த மலக்குற்றத்தை மரமாற்றுகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானம்.
அந்த மாதிரி உலகத்தில் ஓங்கிய அந்த மேலாய ஞானம் ஓமையிலா கலைஞானம், அந்த ஒப்பு ஓமை சொல்ல முடியாத அந்த கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், யாவரும் உணர்வதற்கு அறிய அந்த மெய்ஞானமாகிய அந்த சிவஞானம், தவமுதலர் சம்பந்தர், இந்த எல்லா தவத்திற்கும் காரணமாகிய நாம் செய்யும் தவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தர் அந்நிலையில் அவர் வந்து அனுபவமாக உணர்ந்தார். இந்த சிவஞானத்தை அவர் அனுபவ நிலையில் வந்து உணர்ந்தார். எனவே இது வந்து ஒரு ஞானமா, 2 ஞானமா, 3 ஞானமா, ஞானமா அப்படின்னா இந்த 4 ஞானத்தை வந்து என்ன செய்கின்றார், நம்முடைய சேக்கிலார் வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே சிவனடியே சிந்திக்கும் திருப்பறது சிவஞானம், இது சிவஞானம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், இந்த பிறவை பிணியை அறிக்கக்கூடியது எது, அதுவும் வந்து ஓங்கிய ஞானம், அதுவும் வந்து சிவஞானம். ஓமையிலா கலைஞானம், இவருக்கு வந்து கலைஞானமும் தேவைப்படுது. ஏன்னா நிறைய வாதம் செய்ய போகின்றார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கலைஞானம் தான் வந்து அபரஞானம், உணர்வறிய மெய்ஞானம். இந்த உணர்விய மெய்ஞானம் அதுவும் வந்து அது பரஞானம் தான். எனவே பரஞானம் அபரஞானம், பரஞானம் வந்து சிவஞானம், அபரஞானம் வந்து அந்த உலகியல் ஞானமாக்கிய கலைஞானம். இதே வல பக்கத்தில் மார்பகத்திலிருந்து அப்பால் என்ன செய்கின்றார், இந்த பரஞானத்துமாக்கிய அந்த சிவஞானத்தையும் இடப்பக்க மார்பிலிருந்து அபரஞானமாகிய இந்த உலக ஞானத்தையும் ஊற்றுகின்றார். அதுபோல இந்த ஞானத்தை 2 ஞானத்தை 4ஆக நம்முடைய சேக்கிலார் பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், உலகத்தை எதுக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக மறுபடியும் பிறக்கக்கூடாது என்பதற்காக பிறந்திருக்கோம். என்ன என்ன சொல்லணும், இந்த பவத்தை, இந்த பிறவை வந்து விட வேண்டும். இந்த பிறப்பதை வந்து பிறப்பை அறுப்பாகதான். சரி, பிறப்பை மட்டும் அறுத்தா போதுமா, இன்னொன்று பெறணும். எதை பண்ணணும், சிவத்தை பெற வேண்டும், வீட்டை வந்து பெற வேண்டும். எனவே சிவத்தை வந்து பெற வேண்டும், பவத்தை விட வேண்டும். இதுதான் வந்து ஞானம். எனவே அந்த சிவப்பரம்பொருளே மேலாய மெய்ப்பொருள் என்று உணர வேண்டும். அப்புறம் என்ன, அதோடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றுபட்டு நிற்பதற்கு நமக்கு கலைஞானம் துணை புரிவது. எனவே இந்த மாதிரி நூல்கள், இந்த ஞான நூல் சொன்னாலும் இது வந்து அபரஞான நூல்கள் தான். அதுதான் ஓமையிலா கலைஞானம் என்று சொன்னார்கள். இது என்ன செய்ய, இது உலகியல் அறிவை உணர்த்தக்கூடிய இந்த நாளை விட இது மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய நூல்கள் இந்த கலை நூல்கள். அது ஓமையிலா கலைஞானம் என்று சொன்னார். எனவே பிறப்பினை அறுப்பதற்குரிய அந்த மெய்யுணர்வு வந்து என்ன பெற்றாச்சு. அந்த மெய்யுணர்வு பெற்றாலும் அதை விடுவதற்கு நம்ம பயிற்சியும் முயற்சியும் வேணும். அதுக்கு வந்து ஒரு காலம் வர வேண்டும். இந்த வித்தியாசத்தில் காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், புலடன், மாயன் 7 தத்துவம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த காலம் வந்து வர வேண்டும். அந்த காலம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிவஞானத்தை நம்ம பயின்று கொண்டே இருக்க வேண்டும், பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்பது என்னேடி உந்தி பெற என்று உந்தியார சொல்லுவேன். நீ என்ன பண்ண, இந்த உலகிலே உணர்ந்து கொண்டே இருக்கிப்பியா, உலகில விட்டு நீ என்ன செய்ய, இந்த அருளியலுக்கு வா. இந்த உலகிலே வந்து உணர்ந்து கொண்டு இருக்காதே, அந்த பழக்கத்தை நீ தவிர வேண்டும். நீ உலக பழக்கத்தை வந்து தவிர வேண்டும். இந்த சிவஞானத்தை நாம் பழக வேண்டும். இதுதான் அறமாற்றும். இந்த உலகியல் ஞானத்தை என்ன, உலகில் பற்றை அறமாற்ற வேண்டும், அதை உணர்வதற்கு அரியது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு திருத்தணிகை புராணத்திலையும் இந்த பாட்டை வந்து மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும், இப்படியால் இதுவன்றி தம் இசைவு கொண்டியலும் துப்புரவில்லார் துணிவு துகளாக சூழத்தெழுந்தெழுந்தார் என்று சொல்கின்றார்கள். அது வந்து எப்பொருளையும் ஆக்குபவன் வந்து ஈசன் தான். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே. எப்பொருளையும் ஆக்குவதும் காப்பதும் ஒடுக்குவதும் மறைப்பதும் அருளுவதும் ஈசன் தான். எனவே எப்பொருளையும் இயக்குபவன் ஆக்குபவன் அவன் ஈசனே என்னும் உணர்வும், அப்பொருள் எது, அது ஆளுடையாரும் அவருடைய அடியார்களும் ஆவார்கள். எனவே அந்த சிவன் அடியார்களும் ஆவார்கள் என்ற அறிவும், தத்தம் அறிவுக்கு ஏற்றவாறு எண்ணி இயல்கின்ற அந்த தூய்மை இல்லாத புறச்சமயத்தாரின் அந்த துணிவுகளை எல்லாம் தூளாகுமாறு அவர் சூழ்ந்து எழுந்தார், எண்ணி வந்து எழுந்தார். இந்த உணர்வும் அறிவும் என்று அந்த 70 பாட்டில் வந்து குறிக்கப்பட்டது. அதை இந்த 71 வந்து என்ன சொல்லிருக்காரு, இந்த சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் வந்து 3 பொருள் தான். ஒண்ணு வந்து அது வந்து ஈசனாகிய அந்த பதி, அதான் வந்து ஈசனாகிய அந்த பதி வந்து குறிக்கின்றார்கள். 2வது வந்து அந்த பதி வந்து செய்யக்கூடிய அந்த அருள் வந்து அது சக்தி. சிவனும் சக்தி சேர்ந்த அந்த சிவ.
அப்புறம் ய என்கின்ற அந்த உயிர்கள், இதை வந்து உயிரை வந்து குறிக்கின்றார். அதை வந்து தலைக்கக்கூடிய அந்த பாசத்தை வந்து குறிக்கின்றார். எனவே இதை குறிப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? ஐந்தொழில் செய்கின்றார். படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்று சொல்கின்றார்கள். நம்ம என்ன உலகுக்கு வந்துட்டோம். உலகளுக்கு வந்து என்ன செய்தது? இந்த ஆணவ மலம் வந்து மிந்தி நம்முடைய அறிவை மறைத்திருந்தது. நம்முடைய ஆவாரண சக்கரத்தையால் நம்முடைய அறிவை வந்து மறைத்திருந்தது. இப்பொழுது சகநிலைக்கு வந்தோன்னு என்ன செய்யுது? நம்முடைய அதோன்னியமிகா சக்தி, இந்த கீழ் நோக்கி செலுத்தும் சக்தி, அது சரி உலகியலை நோக்கி செலுத்துகின்றது. இந்த உலகியலை பெற்றதால் நம்ம என்ன செய்யணும்? சிவத்தை வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். சிவத்தை நாம் என்ன செய்யணும்? மறுபடியும் நினைக்க வேண்டும். அதை நினைப்பதற்காக தான் நமக்கு என்ன வேணும்? அந்த சிவனும் சிவனடியார் வேண்டும் வேண்டும். அதான் அதனுடைய 12 சூத்திரம். மாலரநேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணன தொழுமை என்று இந்த சிவஞான போதத்தில் அதை இறுதி கருத்தாக சொல்லக்கூடிய அந்த 12ஆம் நூல். எனவே இதுதான் பயனில் குறிக்கப்பட்டது. அது பெருமானுக்கு அப்பொழுதே கிடைத்து விட்டது என்ற கருத்தை வந்து சொல்லிவிட்டார். இதுவரைக்கும் இது நடந்தது. இது நடந்தது எதுவுமே வந்து சிவபாத ஹிருதயருக்கு வந்து தெரியாது. அவர் என்ன செய்கின்றார்? சீர்மறையோர் சிவபாத ஹிருதயரும் சிறு பொழுதில் நீர்மருவி தாம் செய்யும் நியமங்கள் முடித்து ஏறி அந்த சிறப்புடைய சிவபாத ஹிருதயர் நீராடினார். அந்த அகமர்ஷ மந்திரத்தை ஜெபித்து முடித்து விட்டார். கடமைகள் எல்லாத்தையும் முடித்து விட்டார். முடித்துக்கொண்டு கரையில் வந்து ஏறுகின்றார். நியமங்கள் முடித்து ஏறி பேருணர்வில் பொழிகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி, பிள்ளையோட முகத்தை பார்த்தா அது வந்து தகன்னு ஜொலிக்குது. அப்படி தேஜஸ் வந்து வீசுது. அந்த பிள்ளையார் நோக்கி, ஆனா வாயில பார்த்தா பால் வடிஞ்சு இருக்குது. யார் அளித்த பாலடிச்சல் உண்டது நீ? எனவே யார் அளித்த எச்சில் பாலை நீ உண்டாய் என்று அவர் வந்து சினக்கின்றார், கோபித்துக் கொள்கின்றார்கள். எச்சில் மயக்கிட உனக்கு இது இட்டாரை காட்டென்று கைச்சிறிய ஒரு மாறு கொண்டு ஓச்ச. இந்த எச்சில் உண்டாக இந்த பாலை உனக்கு கொடுத்தது யார்? இனி காட்ட வேண்டும் என்று பார்க்கிறார். பக்கத்துல சின்ன கோல் கிடைக்குது. அந்த சிறிய கோலை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவரை அடுப்பது போல வந்து ஓங்குகின்றார். ஓச்சு கால் எடுத்த அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் துளிப்பை உச்சியின் மேல் எடுத்தருளும் ஒரு திருக்கை விரல் சுட்டி. அப்போது சிறிய பெருந்தகையரான அந்த ஆளுடைய பிள்ளையார் என்ன செய்கின்றார்? ஒரு காலை எடுத்து நின்று அந்த கண்களில் இருந்து ஆனந்த கண் துளிப்பை, கண்களை வந்து ஆனந்த கண்ணீர் வந்து இன்ப வெள்ளமாக பொழிகின்றது. அந்த கை வந்து உச்சி மேல தூண்டிக்கிருக்கு. ஏன்னா அம்பலா அப்பனை காட்சி கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஊச்சியை அந்த கையை இருந்து அதுல இருந்து ஒரு விரலை வந்து இப்படி எடுத்து காமிக்கிறான். ஒரு திருக்கை விரல் காட்டி என்ன செய்கின்றார்? விண்ணிறைந்த பெருகொழியால் விலங்கு மல விடைமேலே பன்னிறைந்த அருமனைகள் பணிந்தேத்த பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி முன்னிறைந்த பொலித்தெளிந்த உயர்ஞான திருமொழியால், நின்னிறைந்த பெருகொழியால், அந்த விண்ணில் நிறைந்து பெருகும் ஞான ஒளி கொண்டு விளங்கும் மல விடைமேலே, அந்த அறவிடை மேலே பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த, இந்த அரிய மலைகள் எல்லாம் வணங்கி போற்ற பாவையுடன், நம்முடைய உமையம்மையாருடன் எண்ணிறந்த கருணையினால், தன்னுடைய எல்லையற்ற கருணை பெருக்கால் நின்றாரை எழுந்தருளி நிற்கும் எதிர்காட்டி, அந்த திருத்தோணிப்புறத்தை தோணியப்பரை அதை எதிரே காட்டி உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயிர்ஞான திருமொழியால், அந்த சிவஞானம் வந்து உள்ள நிரம்பிடுச்சு, நிரம்பி வாய் வரைக்கும் வந்துருச்சு. அந்த வாய் வரை வந்ததுனால உள் நிறைந்து தேக்கி மேல் எழுந்து பொழிந்த அந்த சிவஞான திருவாக்கியினால் 76வது பாட்டு. இதுவும் உங்க யாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். செம்மை பெற எடுத்த திரு தோடுடைய செவியனும் மெய்மை பொலி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளமுடன் சாட்டி தாதையார்க்கு எம்மை இது செய்த பிரான் இவன் அன்றே என இசைத்தார். இதான் செம்மை பெற எடுத்த. எனவே இந்த மறைகள் வந்து எந்த எழுத்துல தோன்றுது அப்படின்னா அது வந்து ஓங்காரத்துல வந்து தோன்றுகின்றது. அந்த ஓங்காரத்தோட செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன். தோங்கிறது இத்து கூட்டல் ஓ. எனவே அந்த மறைக்கு முதலாக இருப்பது எது அப்படின்னா அது ஓங்காரம். அந்த ஓங்காரத்துல இத்து சேர்ந்த போது இத்து கூட்டல் ஓ வந்து தோ, அது சேர்த்து தோடுடைய செவியன் என்னும் மெய்மை மொழி திருப்பதிகம்.
மெய்யை அதாவது மெய்யுடன் தொடங்கக்கூடிய அந்த மறையை என்ன செய்கின்றார்? அது மொழி திருப்பதிகம், வளமை பொருந்திய தமிழால் ஓதிய இந்த திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார். பிரம்மபுரத்தை மேவிய அந்த சிவபெருமானை தம்மை அடையாளங்களுடன், இந்த பெருமானுடைய அடையாளம் என்னென்ன அதை சாற்றி தாதையார்க்கு, தன்னுடைய தந்தைக்கு, என்னை இது செய்த பிரான், என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவன் அன்றே என்று அவர் வந்து சிறப்பித்தார். இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அதுபோல இது காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. பிராமணுக்கு முக்கியமானது வந்து ஒன்று ஓங்காரம், ரெண்டாவது வந்து காயத்ரி. அது எப்படி ஆகுனா ஓம் தத் சவிதர்வேணும், இந்த தாங்கிற எழுத்தோட குறிக்கும். எனவே அந்த இத்துங்கிற வார்த்தைக்கு தாங்கிற வார்த்தைக்கு அது சிறப்பு உண்டு. அதான் வந்து தோடுடைய செவியன்னு சொல்லுகின்றார்கள். எனவே செம்மை பொருந்தும்படி தொடங்கிய தோடுடையன் செவியன் என்கின்ற அந்த மெய்மொழியான திருப்பதிகத்தில் திரு பிரம்மபுரத்தில் எழுந்தருளுக்கும் பெருமானை அடையாளங்கள் சொல்லி எம்மை இது செய்தவன் இப்பெருமான் அன்றே என்று தந்தையாருக்கு வந்து கூறியறினார். அந்த பாட்டு தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுழலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் புனைந்தேத்த அந்த பாட்டு இல்லைங்களா? அதில் 4 அடையாளம் சொல்றார். ஒன்று வந்து தோடுடைய செவன், பெருமானுடைய அந்த காதை சொல்றார். எனவே இவர் அழுத குரல் வந்து எங்கு சென்றது? அந்த காதுக்கு சென்றது. காதை வந்து அவர் சிறப்பித்துக் கொடுக்கின்றார். அந்த காதை என்ன இருக்கிறார்? வந்து தோட்டை வந்து அணிந்திருக்கின்றார். தோடு வந்து அம்பாளுக்கு வந்து உரியது. எனவே வந்து இடக்காது. வலப்பக்கம் வந்து பெருமான் வந்து குலையை அணிந்திருப்பார். இதே தோடுடைய செவியன் அவன் விடை ஏறி அவன் எப்படி வந்தார்? அவர் வந்து இடப வாகனத்தின் மேல் வந்தார். அப்படின்னா மதிசூடி, தலையில வந்து அவர் பிறைமதியை சூடி இருந்தார். பொடி பூசி உடம்புல வந்து திருநெற்றை பூசி இருந்தார் என்று 4 அடையாளங்களை பாடினார். இந்த பாட்டு வந்து நட்டப்பாடை பண்ணில் வந்து அமைந்தது. ஏன் இந்த மாதிரி நட்டப்பாடை பண்ணில் வந்ததுன்னா, எல்லோருக்கும் அம்மையாகிய நம்முடைய காரைக்கால் அம்மையார் அவங்க முதல் பாட்டை பாடும்போது கொங்கை திறங்கி என்று பாடினாங்க இல்லையா? அது வந்து நட்டப்பாடை பண்ணில் அமைந்தது. சிவபெருமான் வந்து இந்த பாட்டையும் என்ன செஞ்சார்? நட்டப்பாடை பண்ணில் வந்து அவர் அமைத்து கொடுத்தார். எனவே இந்த பாட்டில் வந்து சில சிறப்புகளையும் வந்து சேக்கிலார் வந்து சுட்டி காட்டினார். என்ன வந்து சுட்டி காட்டினார்னா, அந்த 8வது பாட்டில் வரக்கூடிய அந்த ராவணன் கதை, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்குரனை கைக்கல்லும் என காட்ட எண்ணமில்லா வல்லரக்கன் எடுத்து முடித்து இசைவாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். எனவே முதல் 7 பாட்டில் வந்து பெருமானுடைய ஊரை பற்றியும் பேரை பற்றியும் அடையாளம் பற்றியும் அவருடைய வீரட்ட செயல்களை பற்றியும் கருணை செயல்கள் குணங்களை பற்றியும் சொல்லியிருப்பார். 8வது பாட்டில் வந்து என்ன செய்வார்னா ராவணனை பற்றி வந்து பாடுவார். அது ஏன் அந்த மாதிரி சொன்னார்னா, மண்ணுலகில் வாழ்வர்கள் பிழைத்தாலும், இந்த மண்ணுலகில் வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பிழை செய்வார்கள். பிழை செய்தாலும் என்ன செய்வார்? இந்த நெற்றிக்கண்ணுடைய பெருமான் வந்து தன்னுடைய பெரிய கருணையினால் அவர்களை மன்னித்து அருள்வான், மன்னித்து அருளை அவரை ஆட்கொள்வான். அதான் பெரிய பாதகத்தை பெருமான் இருந்த வீட்டையே, இந்த கைலாயத்தையே பெயர்த்தவன் இந்த ராவணன். அவனே வந்து என்ன செய்தான்? அவன் வந்து சாமகானம் பாட அவனுக்கு அருள் செய்தார். எனவே நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயிர்கள் செய்த தவறுகளை நாம் உணர்ந்து இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் என்று உறுதிப்பாடு கொண்டு பெருமானை என்னை மன்னித்தருள வேண்டும் என்று உள்ளன்போடு வேண்டினால் பெருமான் வந்து நமக்கு அருள் செய்வான். மமத்துல வந்து பாவமன்னிப்புலாம் கிடையாதுயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருமான் வந்து பாவங்களை மன்னிப்பான், சிவபடத்தை தவிர்த்து பாக்கி எல்லாவற்றையும் மன்னிப்பான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து தொழுவார்க்கு அருளுவது சிவபெருமான் என தொழார் வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கடிவழங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்சலுத்தும் துதித்து உய்ந்தபடி உரித்தார். எனவே தொழுவார்க்கு அருளுவது சிவபெருமான். தன்னை வணங்குவது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் வந்து பெருமான் அருள்வார் என்று அதை தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சு பெருமானை வந்து தொழமாட்டார்கள். யாருன்னா அந்த மாலாய மாலையனும் அந்த பிரம்மனும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவன் வந்து அன்னப்பறவாய பிறந்தான், இவர் வந்து இழிவான கருவிலங்காய், இந்த பண்டையாய் வந்து கீழே போனார். அந்த மாதிரி பக்கத்துல 2 பெருமான் பக்கத்துல இருக்காங்க. அந்த பெருமானை வந்து அவர்கள் தொழாமல் இருக்கின்றார்கள். பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்ய? அஞ்சலுக்கும் துதிக்க வேண்டும், திருவஞ்சலத்தை போற்றி துதிக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து அந்த 9வது பாட்டில் வந்து சொல்வார்கள். அடுத்து 10வது பாட்டில் வந்து வேத காரணராய வெண்படை செய்ய சடை நாதன் நெறி அறிந்துயார் தம்மிலே நலம் கொள்ளும்
போதமில்லா சமன் கையர் புத்தர் வழி பலியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர். எனவே பிரம்மன் வந்து நான் என்னும் தன்முனைப்பு அகங்காரத்துக்கு வந்து அடையாளம். திருமால் வந்து எனது என்னும் பொருள் பற்றிருக்கணும். எனவே நான் என்னும் அகப்பட்டிருக்கும், எனது என்னும் புறப்பட்டிருக்கும், அந்த இரண்டும் நீங்க வேண்டும் என்பதுதான் அந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய படலத்தின் கருத்து. அதை தான் சிவஞான சித்தியார் சொல்றார். என்னதான் சொல்றாருன்னா, யான் செய்தேன் பிறர் செய்தார் என்ன யானும் இக்கோணை ஞான எரியால் வெதியாப்பி. இப்போ நான் வந்து கொஞ்சம் திருமலைப்பாளன்றது சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மாதிரி நினைச்சாலே வந்து அது யான்கிற அகங்காரத்துக்கு பெருமான் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்தார், என்னை கருவியாக கொண்டு வந்து பேச வைக்கார். எனவே யான் செய்தேன் பிறர் இது செய்தார்கள், எனக்கு இவனுக்கு நல்லது செஞ்சேன், இவனுக்கு கெடுதல் செஞ்சிட்டான், அது மாதிரி பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை, யான் எனது என்று அவரை கூத்தாட்டணும் இல்லையா, அந்த கோணை ஞான எரியால் வெதுப்பி, அந்த ஞானத்தால் வெதுப்பி நிமிர்த்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன் நேரே தனை அளித்து முன்னிற்கும் வினை ஒழித்திட்டு ஓடும் நான் செய்தேன் எனும் அவர்க்கு தான் அங்கின்றி நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம் ஊன் செய்யா ஞானம் தான் உதிப்பி நல்லால் ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது. இந்த ஞானம் வந்தால்தான் நினைச்சோம் யானும் ஒளியும் எனதும் ஒளியும். இந்த கருத்தை வந்து சித்தியார்ல வந்து 10ஆம் சூத்திரத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் திருப்பதிகம் நிறைவித்து திருக்கடைக்காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எதிர்த்தொழுது நின்றருள அருள் கருணை திருவாளனார் அருள் கண்டு அமரர் எல்லாம் பெருக்கவிசும் பிணிதலாட்டு பிரச மலர் மலை பொழிவித்தார்கள். எனவே மறைகளை அழுவியவர் பிறைச்சந்திரன் என்ற அந்த சிறந்த பெருமான், அந்த சிவபெருமானின் நெறியை அடைந்து அந்த உய்தி பெறாதவர்கள் புறத்தமைத்தார்களாகிய அந்த சமணர்களும் புத்தர்கள். எனவே அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்கக்கூடாது, கேட்ட மனசுக்குள்ள போய் நம்ம புத்தியை கெடுத்துங்கிறதாக இந்த 10வது பாட்டில் சொல்றாரு. 10வது பாட்டில் சொல்லிட்டு இதே பரசமயங்கள் செல்லோனா பாக்கியம் பண்ணோனாதே, நம்மளா சைவ சமயத்தில் பிறந்ததே மிகப்பெரிய பாக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பானோனாதே பாரு. அப்புறம் வாழ்வெனும் மையில் விட்டு பொறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிதல். நம்ம சைவ சமயத்தில் பிறந்தது மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோன்னு நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பதிகத்தை நிறைவாக பாடி திருக்கடைக்காப்பையும் அருணர் அப்பொழுது அருட்கருணையுடைய அந்த பெருமான் செய்த அந்த திருவுருளை நினைந்து அப்ப என்ன செய்ய, இது ஒரு அரும்பெரும் செயல் இல்லையா, அதை பார்த்து தேவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வானத்திலிருந்து அந்த கற்பா மலர்களை வந்து மலையாக வந்து பொழிகின்றார்கள். எனவே சிவபெருமான் அருளியது திருமறை, நம்முடைய பிள்ளையார்கள் வந்து தமிழ் மறை. எனவே இந்த தமிழ் மறைக்காக அவர்கள் அந்த மலர்களை மாலையாக பொழிந்தார்கள். அப்புறம் வந்தெழும் மங்களமான வான தொந்திப்பி முழுங்கும் கந்தருவர் கிண்ணறர்கள் காண ஒளி கடல் முழக்கும் இந்திரனே முதல் தேவர் எடுத்தேத்து விசை முழக்கும் அந்தமில் கணநாதர் அறையனும் ஓசையின் அடங்க. இந்த திருமுனைப்பால் குடித்து அந்த நிகழ்வு நிகழ்ந்தது. தோழிய சிவன் படுகத்தை பாடினார். திருக்கடைக்காப்பு வந்து அவர் சாத்தினார். அது சாத்தின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வந்து எழும் மங்களமான வான துந்திபிகள், அப்போது அரஹர என்கின்ற அந்த ஒளி வந்து எழுகின்றது. அந்த ஒளி வந்து அந்த ஓசையில் அடங்குமாறு மங்களமான தேவ துந்திபிகள் வந்து முழங்குகின்றன. கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் போன்ற தேவ இனத்தர்கள் வந்து அவர்கள் கடல் போன்று முழக்குகின்றார்கள். இந்திரன் முதலிய இந்த 33 கோடி தேவர்களும் அவர் வந்து பெருமானை போற்றுகின்ற அந்த ஒளி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து ஒலிக்கின்றது. மறைகள் கிளர்ந்து ஒளி வளர, இந்த மறைகள் எழுந்து ஒளி பெற முழங்குகின்றது. அந்த தேவர்களின் அந்த முடியணிந்த இந்த கிரீடங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கொண்டு அந்த மணிகள் வந்து சிதறுகின்றன. அது எப்படி இருக்கின்றது, அந்த வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த பனிநீர் துளி போல அது உலகெங்கும் நிறைகின்றது. அப்போது என்ன செய்கின்றது, அது துறை என வந்து உலகடைய நிறைந்த ஓவாமை பொறை பெருகும் தவமுனிவர் எனும் கடல் புடை சூழ. தவமுனிகள் கூட்டமாகிய அந்த கடல் வந்து இருமரங்கும் சூழ்கின்றது. அனைவுற வந்தலும் அறிவு தொடங்கின அடியார்பால் இணையில் பவங்கிளர் கடல்கள் இகழ்ந்திட இருதாளின் புனை அருள் அங்கனர் பொறுவிடை தங்கிய புணர்வாக துறையோடு அணைந்தனர் கருதி தொடர்ந்த பெருந்தோணி. அனைவுற வந்து எழும் அறிவு, தம்மை வந்து அடையும் பக்குவமும் பக்தியும் உடைய அந்த அடியவர்கள்
ஒப்பில்லாத வலிமை. அந்த ஒளிமையுடையவர்கள் பிறவியாகிய பெருங்கடல்களை நீந்துகின்றார்கள். அந்த நீந்துவதற்கு அது என புனையாக இருப்பது எது? அது பெருமானின் இரு திருவடிகள். இணையில் பவங்கிளர் கடல்கள் இகழ்ந்திட இருதாளின் புனை அருள. பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு அந்த தாள்களை அருளுகின்ற அந்த கருணையுடைய அங்கனர் அவர் தோணியப்பர் என்ன செய்கின்றார்? அந்த ஆணேற்றின் மேல் தம்முடன் எழுந்தருளும் துணையாருடன் மறைகள் தொடர்ந்து முழங்கும் திருத்தோணி சிகரத்திற்கு எழுந்து அருளினார். இப்பதான் பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த திருத்தோணி சிகரத்திற்கு எழுந்து அருளுகின்றார். அது வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருந்திருக்கார். அந்த பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுதான் அங்க போறார். பெருமான் வந்து உள்ள பேட்டாரே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சவன அண்ணல் அமைந்தமை கண்டு, ஐயோ சிவபெருமான் வந்து திருக்கோயிலில் வந்து போயிட்டாரே அப்படின்ட்டு தொடர்ந்தேலும் அன்பாலே, ஐயோ நம்மளை பார்க்கணுமேன்னு அந்த தொடர்ந்தேலும் அன்பாலே மண்மிசை நின்ற மறைச்சிறு போதகம் அன்னாரும். அந்த பெருமானை தொடர்ந்தேலும் அன்பினால் அந்த கண்வழியே சென்று அந்த கருத்து விடாது கலந்ததால் அந்த பொய்கை கரையில் இருந்த யானை கன்று போன்ற அந்த பிள்ளையாரும் என்ன செய்கின்றார்? புண்ணியர் நன்னிய தங்கி துணையோடு அணைந்தார் கருதி தொடர்ந்த பெருந்தோணி மண்மிசை என்ற மலைச்சிறு போதகர் அன்னாரும் கண்வழி சென்ற கருத்து விடாதே. பெருமான் வந்து அந்த போன அந்த கண்வழி புகுந்த அந்த காட்சி உள்ளத்தில் இருந்தது. அதை அவர் இழுத்து கொண்டே போகின்றது. எனவே பெருமான் எழுந்தவர்களுக்கும் அந்த திருத்தோணிபுரத்துக்குள் சென்று மீண்டும் நம்பு கண்டு மகிழ்ந்து வழிபட வேண்டும். விடாது கலந்து ஏக. பெருமான் காட்சி கொடுத்து மறைஞ்சிட்டாரே அப்படின்ட்டு புண்ணியர் நன்னிய பூமலி கோயில் புக்கார். இந்த பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அழகிய திருத்தோணிபுரத்து கோயிலுக்குள் சென்று சேர்ந்தார். பெருமான் அம்மையப்பர் காட்சி கொடுத்தார். அம்மை வந்து ஞானப்பால் ஊட்டினார். அது கண்வழி புகுந்த அந்த காட்சி என்ன செய்தது? அது கழுத்துக்குள் இந்த உள்ளத்துக்குள் வந்து பதிந்து விட்டது. பதிந்தோட டக்குன்னு மறைஞ்சவன அந்த பிள்ளைக்கு தாங்க முடியல. எனவே அந்த அம்மையப்பர் எழுந்தவர்களுக்கும் அந்த திருத்தோணிக்குள் சென்று வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஈரில் பெரும் தவம் முன் செய்த தாதையென பெற்றார் மாறு விழுந்த மலர்கை குவித்து மகிழ்ந்தாடி வேறு விளைந்த வெறிச்சி வியப்பு வெறுப்போடும் கூறும் அருந்தமிழின் பொருளான குறிப்பு ஓர்வார். ஒப்பற்ற தவத்தை செய்தவர் சிவபாத ஹிருதயர். அதனால்தான் இவரை வந்து பிள்ளையாக பெற்றார். இந்த பிள்ளையை அடிக்க ஓச்சிய அந்த சிறுகோள் வந்து கையிலிருந்து நழுவி விட்டது. நழுவி என்ன செய்கின்றார்? அவரை பார்த்து அவரை கையை வந்து கூப்புகின்ற அவரை மகிழ்கின்றார், ஆனந்த கூத்தாடுகின்றார். அப்போது அவருக்கு வந்து 3 உணர்ச்சி ஏற்பட்டதான். என்ன வச்சுன்னா விருச்சி, வியப்பு, விருப்புன்னு 3 உணர்ச்சியாம். கேட்டீங்களா? ஐயோ இது நம்ம வந்து ஞான குழந்தையா இருக்கே அப்படின்னு அது பெருமானை பார்த்துருச்சேங்கிற அந்த வியப்பு, அச்சம், இப்பேற்பட்ட பிள்ளை நம்ம அடிக்கப்பட்டமே என்ற அந்த அச்சம், அப்புறம் வியப்பு, இந்த மாதிரி நம்ம கண்டறியாத காட்சியை வந்து இவர் பார்த்திருக்கின்றாரே என்ற அந்த வியப்பு. இந்த காட்சி வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் கிடைச்சது, இவருக்கு வந்து கிடைக்கவில்லை. தானவேணி தன்னை கண்டு தொடர்ந்தவர் தம்மை போல் காணுதல் பெற்றில நேரம் நிகழ்ந்தன கண்டுள்ளார். ஞானசம்பந்த பெருமான் தான் சிவபெருமானை கண்டார். அவள்தான் அவர் வந்து தொடர்ந்து செல்கின்றார். ஆனால் நான் வந்து இறைவனை காணவில்லை. ஆனா இந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை சொல்லக்கூடிய அந்த அடையாள குறிப்பெல்லாம் தெரியுது. இந்த திருப்பதிக தமிழ் வந்து பாடி இது சுட்டி காட்டி இருக்கின்றது என்று கண்டு உள்ளார். தோணிபுரத்திறைவர் தன்னுருளால் துணிந்து ஆர்வம் பேணு மனத்தோடு முன்புகு காதல் பின் சென்றார். எனவே அந்த காதலனாகிய அந்த திருமகனாகிய ஞானசம்பந்தரை தொடர்ந்து வந்து இவரும் செல்கின்றார். அப்பொழுது அங்கன் அணைந்தது கண்டவர் அல்லாதார் முப்புரி நூன் மறையோர்கள் ரோமம் முகில்பெய்தி இப்படி ஒப்புதோர் அற்புதம் எங்கு உள்ளது என்றென்றே துப்புரல் வேணியர் கோயிலின் வாயில் புறம் சூழ. அந்த கோயில் குளத்தில் இருந்தவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து கடகடனை ஊர் முழுக்க பரவுது. அந்த பரவனோட அதை கேட்டவர்கள், அந்த முப்பொலி நூல் அணிந்த அந்த மறையவர்கள், இந்த மாதிரி ஒரு அற்புத நிகழ்ச்சி வந்து இந்த எங்க நிகழ்ந்திருக்கு, எங்கேயுமே நிகழ்ந்தது இல்லை என்று எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? அந்த திருத்தோணிபுர கோயிலின் திருவாயிலில் வந்து சூழ்ந்து கொள்கின்றார்கள். பொங்கொலி மால்விடை மீது புகுந்தனி பொற்றோணி தங்கியிருந்த பிறந்தரு வாழ்வு தலைப்பட்டு இங்கனை யாழுடையான் உமையோடும் இருந்தான் என்று ஆங்கு எதிர் சென்று புகழ்ந்தனர் ஞானத்து அமுதுண்டார். குளக்கடையில் பாடியது வந்து
தோளுடைய செய்வேன் என்கின்ற முதல் திருப்பதிகம். 2வது பதிகம் நம்ம என்ன சொல்லுவோம், அப்புறம் கோலக்கால வந்து 2வது பதிகம் பாடினான்னு சொல்லுவாங்க. நான் 2வது பதிகம் வந்து எங்க பாடினார்னா இந்த கோயில் உள்ளார்ல வந்து பாடி இருக்கின்றார். அது வந்து நரவம் நிறைவண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டு. அந்த நரவம் நிறைவண்டு பாட்டுல வந்து என்னுடைய ஆளுடைய பெருமான் வந்து என்ன செய்தார், இங்கு உமையோடு இங்கு இருந்தான், பெருமான் வந்து உமையோடு இருந்தானே என்று அந்த பதிகம் முழுக்க மகுடமாக வைத்திருக்கிறார். ஞான அமுதை உன்னத பிள்ளையார் என்ன செய்கின்றார், அந்த ஆணற்ற ஊர்தியில் வந்த அந்த சிவபெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த திருத்தோணிபுரத்துக்கு சென்று என்னை ஆளுடைய பெருமான் உமை அம்மையுடன் எழுந்தருள்தான் எனும் கருத்துடைய இந்த திருப்பதிகத்தை பெருமானுடைய திரு முன்னிலையில் நின்று போற்றி வணங்கினார். முதல் பாட்டு வந்து குளக்கரையில், 2வது வந்து திருத்தோணிபுரம் கோயிலுக்கு உள்ளே புகுந்து என்னை ஆளுடைய எம்பெருமான் உமையோடு இங்கு எழுந்தருள் இருந்தான் என்று உமையோடு இருந்தானே என்ற அந்த 2வது பதிகத்தை இவங்க வந்து பாடுகின்றார். பாடிவிட்டு இன்னிசை ஏழும் சேர்ந்த செழுந்தமிழ் ஈசற்கு சொன்முறை பாடும் தொழும்பொருள் பெற்ற துறக்கோடும். எனவே அந்த அன்புடன் ஞான அமுதத்தின் மனம் கமலம் திருவாயுடைய அந்த ஞான சம்பந்தர் மறைகளை ஓதக்கூடிய பல வேதியரும் காணும்படி இனிய ஏலிசையும் பொருந்திய செந்தமிழ் திருப்பதங்களை சொல் மாலையாக சிவபெருமானுக்கு பாடி திருத்தொண்டாகிய அந்த அடிமை திறத்தையும் அருளையும் பெற்ற பிணைப்போடு அந்த கோயில் நின்றும் அவர் புறப்பட்டு அந்த அற்புத பேணிய அற்புத நீடருள் பெற்ற பிரான் முன்னே இந்த அற்புதமான நீடிய திருவுருளை பெற்ற ஞான பிள்ளையாரின் முன்பு ஒளி பிறந்த சந்திரனை விட சிறந்து விளங்குகின்ற சடையை விடைய சிவபெருமானின் தொண்டர்களும் அந்த வாழ்வடை அடையக்கூடிய திருத்தோணிபுரத்தில் உள்ளவர்களும் நீண்டவர்கள் விளங்குகின்ற கோயில் வாயிலை அடைந்து தாமும் எதிர்கொண்டு பின்வருமாறு போற்ற தொடங்கினார். இந்த செய்தி பரவலுடனே இந்த திருத்தோணிபுரத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து கோயிலுக்கு வந்து விடுகின்றார்கள், வந்து பெருமானை வந்து போற்றுகின்றார்கள். அதை வந்து நம்ம போற்றினோட சொல்லலாம். அந்த மறைவள திருவே வைதிக நிலையே மலர்ஞான புறையணி முகிலே புகழியர் புகழே பொறுப்பண்ணி துறைபெறும் மணியே துருதியின் ஒளியே வெளியே வந்து இறைவன் உமையாளுடன் அருள்துறை எய்தினை என்பார். புண்ணிய முதலே புனைமொரு அணைங்காடு போதும் கண்ணிறை கதிரே கலைவளர் மதியே கவின்மேவும் பன்னியல் கதியே பரோமதரும் வருடத்தே எண்ணிய பொருளாய் நின்றவர் அருள் பெற்றனை என்றார். எனவே எப்பேற்பட்ட அருளை நீங்கள் பெற்றீர்கள் என்று இவர்கள் புண்ணிய முதல் என்று சொல்கிறார்கள். அப்புறம் எந்தினை பழமொழி இருக்கு மொழி அந்தனம் ஏனையோரும். தமிழ்ல தெரிஞ்சவங்க தமிழ்ல பாடுறாங்க. அந்த அண்ணர்கள்லாம் என்ன செய்கின்றார்கள், இருக்கு மொழிகளை வந்து போற்றுகின்றார்கள். போட்டு என்ன செய்கின்றார்கள், நின்று துதி செய்தவர் தால் நீள்முடிக்கண் மேல் ஏந்தி நிறந்த போது அந்த பிள்ளையாரின் திருவடிகளை தம் முடியில் அணிந்து நிழல்பட சென்ற பொழுது அப்ப என்ன செய்கின்றார், தன் தந்தையாரான சிவபாத ஹிருதயார் இந்த குழந்தைய வந்து நடக்க விடாம பிள்ளையாரை எடுத்து தன் தோளில் மேல் கன்றினை முன்பு புக்கெடுத்து புயலின் மேல் கொண்டு கலிகூட கூர்ந்து செல்ல இந்த தோல் பட்டையில அவரை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறார். மாமறையோர் குலாத்துடன் அந்த பாட்டுல வந்து அந்த சிறந்த மறையோர் கூட்டத்துடன் கூடிய அந்த அடியார் கூட்டமும் சூழ்ந்து அந்த உடையில் மேல் உள்ள அந்த ஆடைகளையும் அந்த உத்தரையங்களையும் அப்படியே வீசுறாங்க. சீரன் அழுகிய அங்க என்ன செய்யலாம், ஆனந்த வெள்ளம், என்ன வெள்ளம், சிவானந்தமாகி அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதன் மேல் எழுகின்ற அந்த நுழைக்குமைகள் அது மேல் எழுவதும் இறங்குவதும் ஆகிய அந்த காட்சியை உடையதாக இருக்கின்றது. மங்கள தூரியம் வைப்பார்கள். எனவே அந்த சீர்காழி பதிவுல அந்த அந்தர்கள் மாளிகைகள் இருக்கின்றது. அந்த மாளிகையில வந்து அந்த மறையோரின் மனைவர்கள் இருக்கின்றார்கள். அவர் வந்து அந்த மாட மாளிகையின் மேலே இருந்து இந்த காட்சியை வந்து பார்க்கின்றார்கள். பார்த்து பெருமானை வந்து வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்தி அந்த பூக்களையும் சுண்ண பொடிகளையும் அந்த வெண்ணல் பொடிகளோட அது தூவுகின்றார்கள். எனவே சொற்களால் வாழ்த்துகின்றார்கள், மலர்களை தூவுகின்றார்கள், சுண்ணப்பொடிகளும் தூவுகின்றார்கள், பொறிகளையும் தூவுகின்றார்கள். அப்புறம் தம் திரு மாளிகையின் எழுந்தருளி அப்போ வந்து சில பேர் மங்கள வாத்தியங்களை வந்து இயக்கின்றார்கள், சாமகானங்களை பாடுகின்றார்கள், இந்த திண்ணைகள் வந்து அழகிய விளக்குகளை வந்து ஏற்றி வைக்கின்றார்கள். அதுபோல் வீடுகளை வந்து அலங்காரம் செய்கின்றார்கள். பெருமான் வந்து உலா வந்தால் எப்படி செய்வார்களோ அதுபோல ஞானசம்பந்த பெருமான் வீதி உலா வருவதற்காக இவர்கள் வந்து சண்பை நகரை இவர்கள் அலங்காரம் செய்கின்றார்கள். பெருமான் வந்து அந்த சண்பை நகரை வளமாக வந்து வருகின்றார். வந்து அவர் பெருமான் எழுந்திருக்கும்
அந்த தனக்கு திருமுலைப்பால் தந்த அந்த பெருமானை வணங்கிவிட்டு தன் மாளிகைக்கு எழுந்து அருளுகின்றார். வந்தோடனே இதுதான் இந்த பாட்டோட நம்ம நிறைவு செஞ்சலாம். காதலுடன் அணைந்து திருக்கழுமலத்து கலந்து வீட்டிலிருந்த தங்கள் தாதையாரையும் வெளியே தாங்கறிய மெய்ஞானம் தம்பால் வந்து போதமலை சுரந்தளித்த புண்ணிய தாயாரையும் முன்வணங்கி போற்றி மேதகைய அருள் பெற்று திருக்கோலக்கா இறைஞ்ச அவர் என்ன செய்கின்றார்? விருப்பில் வந்து சென்றார். வந்து தன்னுடைய மாளிகைக்கு வந்து வருகின்றார். அதுபடி கழுமலம் என்னும் அந்த திருப்பதியில் எழுந்தருளிருக்கின்ற தம் தந்தையாரையும் தம்மிடம் வெளிப்பட்டு யாவராலும் காண்பதற்கரிய அந்த மெய்ஞானத்து இன்னமுதை அந்த திருமலை சுரந்தவரும் பாலுடன் கலந்து தமக்கு ஊட்டிய அந்த புண்ணிய வடிவான அந்த திருத்தாயாரையும் அந்த உமையமையும் போற்றி தனக்கு தாய்ப்பால் கொடுத்த போதமலை சுரந்தளித்த அந்த புண்ணிய தாய் போதமலை சுரந்தளித்து வந்து நம்முடைய உமையம்மை, இந்த முளைப்பால் கொடுத்தது வந்து பகவதி அம்மையார். அவர்களை வணங்கி என்ன செய்கின்றார்? மேன்மையான அருள் பெற்ற திருக்கோலக்கா இறைஞ்ச விருப்பில் சென்றார். எனவே பெருமான் வந்து நம்முடைய முதல் தல யாத்திரையை திருக்கோலக்காவை அவர் வணங்குவதற்காக பெருமான் புறப்படுகின்றார் என்ற கருத்தை சொல்லி இந்த திருமுலைப்பால் திருவிழா பற்றிய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். ஆண்மைகள் வளாது வைக மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசிக குறைவிலாத வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வியல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் இரு புறமனின் கெட்ட சீரர்கள் திருப்பாதங்களை வணங்கி இம்முறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம்.